ஆவுன்னா தலகாணியை தூக்கிட்டு பெரிய அது சாண்ட்ராவோட பேரை பச்சை குத்தி இருக்காங்க போல இருக்கு அந்த இடத்துல, அந்த பிரவுன் சோஃபா இருக்கிற இடத்துல. அங்க போய் ஆவுன்னா பெரிய நந்தவனத்துல ஒரு சீதை மாதிரி அப்படியே படுத்துக்கிறது. இப்ப தலையில அடிச்சுட்டு ஒரு சீனை போட்டு என்ன பண்ணணும்? நான் வந்து வினோத் கேட்கிறாரு, ஏங்க வெளில படுக்கூடாது உள்ள படுக்கணும். அப்ப நான் என்ன பண்ணணும்? உள்ள வர முடியாது. அப்ப நான் வெளில போயிட்டா உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஓகே மக்களே, ஃபேமிலிக்குள்ள வந்துட்டீங்க. சப்ஸ்கிரைப போட்டு விட்டு ஃபேமிலி ஆகிருங்க. ஃபேமிலி இல்லாதவங்க ஷோக்குள்ள போலாம். ஏக்கா நேற்று பேசியிருந்தேன் கடைசி முடியும் போது, சாட்டர்டே எபிசோட்ல விஜய் சேவி சார் இதெல்லாம் கேட்டா நல்லா இருக்கும், நாளைக்கு ஷோ நல்லா இருக்குமா இல்லையாங்கிற சந்தேகத்துல இருந்தோம். முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஓகே, சாண்ட்ராவை சூப்பரா ரோஸ்ட் பண்ணாரு. ஆனா ஏன் கனியோட இஷ்யூ, சாண்ட்ராக்கும் கனிக்கு இருக்கிற இஷ்யூ ஏன் எடுக்கல? ஒருவேளை அது நாளைக்கு எடுப்பாங்களா? சண்டே எபிசோடுக்கும் கொஞ்சம் மிச்சம் மீதி வைங்கப்பா. சாட்டர்டே எபிசோடு ஓரளவுக்கு நல்லா பண்ணிடுறோம், சண்டே எபிசோட் மொக்கையா போயிடுது அப்படின்றதுனால மேபி கனியோட டாபிக் அடுத்த நாள் ஷிஃப்ட் பண்ணி வச்சிருக்காங்களா தெரியாது. ஆனால் ஒரு டவுட் இருக்கு, ஒருவேளை ரொம்ப சீண்டிட்டா சாண்ட்ரா வந்து தெரிச்சிருமோ, இந்த கேரக்டர் வந்து சும்மாவே ஒரு சீனை போடுமே அப்படின்னு ஒரு விஷயத்த, அதனால அதை தவிர்த்துடுவாங்களா அப்படின்னு ஒரு யோசனை இருக்கு. பட் அது கேள்வி கேட்கணும். ஏன்னா இந்த மாதிரி நினைச்ச மூடுக்கெல்லாம் வந்து எல்லார் மேலேயும் அக்யூசேஷன் வைக்க முடியாது, அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுல்ல. சோ இது ஒரு பிக் பாஸ் ஷோ அப்படின்றதுனால, இது ஒரு ரியாலிட்டி ஷோன்றதுனால அந்த கொஸ்டின் கேட்கணும். அது ஏன் கேட்கல அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க். அண்ட் ஷோ ஸ்டார்ட் ஆகும் போதே இந்த சாண்ட்ரா டாபிக் ஸ்டார்ட் ஆனதுல வந்து ஒரு கிளியரான ஒரு நோட் என்ன கொடுத்தாருன்னா, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, உன் இஷ்டத்துக்கு இந்த வீடு இயங்காது. நம்ம இந்த ஃப்ரைடே எபிசோட்ல என்ன பார்த்தோம்? ஏங்க நான் உங்களுக்கு அப்பவே சொன்னேன், போய் திவ்யா பிரஜின் எலிமினேட் ஆன வாரமே திவ்யா போய் அந்த டிராயர் கேட்டதா இருக்கட்டும், துணி இது பண்றதா இருக்கட்டும், அது ஷோவோட ஃபார்மேட்டு. அவங்க பெட்டி வந்தா உடனே பேக் பண்ணி கொடுத்துடணும். பெட்டியை ஒண்ணு எலிமினேட் ஆகலன்னா பேக் பண்ண துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு பெட்டி காலி பெட்டி கொடுத்துடணும். ஆமா. சோ அப்ப திவ்யாக்கு அது நடந்தது. அங்கேயும் ஒரு சீனை போட்டுச்சு இந்த அம்மா. இன்னைக்கு என்ன பண்ணிருக்கு? காலையிலேயே பெட்டி வந்தது இல்ல, எல்லாம் அடிக்கிட்டு எல்லாம் பண்ண வேண்டியதானே. அதே மாதிரி வேலை செய்யும் போது சவுண்ட் போடாம வேலை செய்யணுமா? நான் என்ன கேக்குறேன், நீ என்ன பிரதமரா சிஎம்மா? நீ யார்? நீ ஒரு சக கண்டஸ்டன்ட், ஒரு சீனை போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிற. ஆவுன்னா தலகாணியை தூக்கிட்டு பெரிய அது சாண்ட்ராவோட பேரை பச்சை குத்தி இருக்காங்க போல இருக்கு அந்த இடத்துல, அந்த பிரவுன் சோஃபா இருக்கிற இடத்துல. அங்க போய் ஆவுன்னா பெரிய நந்தவனத்துல ஒரு சீதை மாதிரி அப்படியே படுத்துக்கிறது. அது வந்து இன்னொரு காமெடி ஒண்ணு நடந்திருக்கு, படுத்தாச்சு. இன்னொன்னு, இந்த நாய் குலைச்சத நம்ம வந்து 99% கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். பாரு கமருதீன் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. அது நடக்காம எப்படிங்க வந்து பார்வதி வந்து என்னால கண்ட்ரோல்ல இருக்க முடியல, நான் வீட்டுக்கு போயிடணும்லாம் அழுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பேசணும். அது வந்து ஜனங்க கிட்ட பயங்கர ஒரு சர்க்குலேட்ல போயிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் கசமோசா பண்ணிட்டாங்க, அதனாலதான் பிக் பாஸ் வந்து நாய் கொலைக்கு விட்டுட்டாரு அப்படி இப்படின்லாம் போச்சு. மேபி அந்த கெட்ட பேரை தவிர்க்கிறதுக்காக யாருமே இனிமே வீட்டுக்கு வெளியில போய் படுக்க கூடாது அப்படின்றது. ஏன்னா சாண்ட்ரா பிரச்சனை பண்ண அடுத்த நாளே வந்து ஒரு கேங்கே போய் வெளியில பெட் போட்டு படுத்தாங்க, சாண்ட்ரா டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு. ஓகேவா? சோ அதுக்கு வந்து ஒரு லெட்டர் வந்த மாதிரி, இனிமே யாரும் வீட்டு விட்டு வெளில போய் படுக்காதீங்க, கொள்ளாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து அதை மேட்ச் பண்றாங்களோ. ஏங்க நீங்க அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க, அப்படி அது உண்மையா இருந்தா கூட அந்த மாதிரி வேண்டாம், அவ்வளவு கெட்ட பேர் உங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி அதை மேட்ச் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாங்களோ பிபி ஹவுஸ்ன்னு எனக்கு ஒரு டவுட். சோ இதெல்லாம் போயிட்டு இருக்கு. சர்க்குலேட் வந்திருக்கு. என்னன்னு வந்திருக்கு? லெட்டர் வந்திருக்கு. வீட்டை விட்டு யாரும் வெளியில போய் படுக்க கூடாது அப்படின்னு. நீ வெளியில போய் படுக்கிற அடுத்த வாரத்துக்கு தான் கமருதன் கேப்டன், இப்ப வினோத் தானே கேப்டன். அப்ப இந்த சவுண்ட் நாய்ஸ் உனக்கு தூங்க முடியல, இது ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு, நீ வெளியில போய் படுக்கிற. வினோத் கூப்பிடும் போது வர முடியாது, பண்ண முடியாது. ஏன் காலையிலேயே பெட்டி வந்ததே உங்களால அடுக்க முடியாதா? ஏங்க அது அவங்களோட இஷ்டம். அவங்க ஏதாவது பஞ்சாயத்து பண்ணாங்கன்னா கேப்டன் இருக்காரு கேட்கறதுக்கு, பிக் பாஸ் இருக்காரு கேட்கறதுக்கு. இந்த அம்மா ஃபர்ஸ்ட் போய் வெளியில ஃபர்ஸ்ட் அந்த பிரவுன் சோஃபாக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் ஏதோ ஒரு சோஃபால படுத்திருக்காங்க. கமருதன் சவுண்ட் போடல, எதுவுமே பண்ணல. பெட்டியை மெதுவா தான் இது பண்ணப்பல அங்கேயும் ஏஞ்சி ஒரு சீனை போடுறது. நான் பண்ணுவேன் பாரு, ஒரு பிரச்சனை பண்றேன்ற பேரு அங்க ஒரு சீன். அடுத்தது இங்க போயிட்டு வினோத் கூப்பிடும் போது, நீ உனக்கு சாந்தமாவே பேசுற ஐடியாவே கிடையாது. நீ நினைச்சிட்டு இருக்க நீ ரொம்ப பெர்ஃபெக்ட், ஜனங்களோட சப்போர்ட் எல்லாம் உன் பக்கம் திரும்பி இருக்கு, மொத்த வீடுமே உனக்கு ஆப்போசிட்ல இருக்கனால ஒரு சிம்பத்தி ஓட்டு கிடைக்கும், நான் பயங்கர சூப்பரா கேம் விளையாடுறேன்ட்டு. ஒரு பேசிக் காமன் சென்ஸ் வேணாமாங்க? இப்ப அவர் கேட்ட கேள்விதான் நானும் கேட்கிறேன். உன் சொந்த வீட்டுக்கு இவங்க எல்லாம் கெஸ்ட்டுக்கு வந்திருக்காங்க.
ஏக்கா இது ஒரு ரூலுங்க. இந்த வீட்டுக்குன்னு ஒரு ரூல் இருக்கு. யார் வேணா எப்படி வேணா இருக்கலாம். அது தப்பா இருந்தா பிக் பாஸ் சொல்லுவாரு. ஆமா ஹோஸ்ட் சொல்லுவாரு. நம்ப மக்கள் இருக்கோம் அது டிசைட் பண்றதுக்கு. நீ டிசைட் பண்ணக்கூடாது. நீ தூங்குன பிறகு யாரும் வேலை செய்யும்போது சவுண்ட் போடக்கூடாது. ஆமா யாரும் பேசக்கூடாது. யாரும் சிரிக்கக்கூடாது. பெட்டி ம் வந்தா காலையில பெட்டி வந்தா உடனே பேக் பண்ணிடணும். ஆமா அது நீ கனி யாரு சொன்னாப்ல டிசைட் தெரியும். பண்றதுக்குன்னு கேக்குறேன் கனி நானு. சொன்னாப்ல தெரியுமாக்கா, இது வந்து ம். பிக் பாஸ் ஹவுஸா சாண்ட்ரா ஹவுஸானே எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு கனி சொன்னாப்ல பாத்தீங்களா? கரெக்ட்டுங்க. தப்பு என்னங்க இருக்கு? இன்னொரு செருப்பால அடிச்ச மாரி ஒரு கேள்வி கேட்டாரு பாத்தீங்க சாண்ட்ரா கிட்ட. ம், ஒருத்தன் சப்ஸ்கிரிப்ஷன போட்டிருக்கான். Hotstarக்கு எத்தன பேர் சப்ஸ்கிரிப்ஷன போட்டிருப்பாங்க. ம். அவன் போட்டு பார்க்கிறவன், சாண்ட்ரா தூங்குறதுக்காக வீடே அமைதியா இருக்கு. பாத்திரம் தொலக்கும்போது சைலன்ட்டா தொலக்குறாங்க. வீட்ட பெருக்கும்போது சைலன்ட்டா பெருக்குறாங்க. அதாவது பேசிக்கிறது கூட சவுண்ட் இல்லாம இதுக்காகங்க நம்ம பப்ளிக் நம்ம பார்க்கிறோம். ஆ. நம்மளுக்கு ஒரு பிக் பாஸ் ஷோ நடக்குது. வாட் இஸ் பிக் பாஸ்? காசிப்ஸ். ஏக்கா வாட் இஸ் பிக் இப்ப பாஸ்? லவ். வாட் இஸ் பிக் பாஸ்? சண்டைகள், ஃபைட் பிரச்சனைகள், ஃபைட் ஃபைட். அப்ப என்ன நடக்குது? என்ன நடக்குதுன்னு ஏன்னா ஒரு கேரக்டர்ல நம்மளே இறங்கிடுவோம். இறங்கி ஆமா பயங்கரமா அனாலிசிஸ் பண்ண ஆரம்பிச்சிரும். அப்ப நம்ம பைத்தியக்காரங்களா? சாண்ட்ரா தூங்கும்போது எல்லாரும் அமைதியா இருக்கணும்னு நம்மளுமே அத ஆசைப்படுவோமா? கிடையாது. ஆமா ஏக்கா இதத்தான் வந்து கனி இன்னொரு இந்த வீக்ல சொல்லியிருப்பாப்ல. இப்ப திடீர்னு ஒருத்தங்க எந்திரிக்காங்க ராத்திரி பிக் பாஸ் போடணும்னு போடுறாங்க. நான் அங்க ஏதாச்சும் நடக்குதான்னா பாப்பேன். எல்லாரும் படுத்து தூங்குறாங்களா பாப்பேன். எனக்கு தூக்கம் வரலன்னா ஏங்க பிக் பாஸ் நந்தினி பாக்குறேன். ஒரே சூப்பர் எக்ஸாம்பிள் சொல்றேன். நந்தினி கலாட்டா பண்ணி என்ன பிரச்சனை பண்ணாங்க? ஆ. வெறும் பிரவீன் காந்தி மட்டும் தான் போய் தூங்குனாரு. மத்த எல்லாருமே அங்க என்ன நடக்குது? ஏது நடக்குதுன்னு அங்கேயே சுத்திக்கிட்டு தானே இருந்தாங்க. ஆமா. அப்புறம்? அப்ப நந்தினி கேட்க முடியாதுல்ல. நான் கத்தும்போது எல்லாம் போய் படு. எப்படி நீ முழிச்சிட்டு இருக்கன்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. இல்ல நாங்கெல்லாம் தூங்கணும். நந்தினி நீ ஏன் கத்துறன்னு கண்டஸ்டன்ட்ஸ் நந்தினிய கேள்வி கேட்க முடியுமா? ம்ஹ்ம். கேட்க முடியாது. பொதுவான ஒரு வீடுங்க பிக் பாஸ் ஹவுஸ். ஹூ இஸ் ஷீ டு டிசைட்? சாண்ட்ரா கண்ட்ரோல் எடுக்குறாங்க. ம். ஒரு மாரி சிம்பத்தி கேம விளாடி கண்ட்ரோல எடுத்துக்கிட்டு ஒரு டிராமா கிரியேட் பண்ணி மண்டையில அடிச்சுக்கிறது. ஆ. யார் நீ? ஏன் இவ்ளோ சீன் போடுற? உனக்கு என்ன இவ்ளோ திமிரு ஆட்டிட்யூடு? நீ நெனச்சிட்டு எரிச்சலா இருக்க நீ எல்லாம் சூப்பர். இந்த அம்மா நெனச்சிருப்பாங்க வீக்கெண்ட்ல வந்து, சாண்ட்ரா தூங்கும்போது ஏங்க இப்படி கத்தி கலாட்டா பண்றீங்க? லைட் ஆஃப் ஆனா தூங்கணும்ல. அப்படின்னு அவரு கேட்பாருன்னு இவங்க எதிர்பார்த்திருக்காங்க. ஆமா. எல்லாம் மிஸ் ஃபயர். இவங்க பண்ற எல்லாமே மிஸ் ஃபயர் தாங்க ஆவணும். ஏக்கா எனக்கு ம். என்னன்னா இவ்வளவு இவ்வளவு தூரம் பண்ணிட்டு ஆனா சாட்டர்டே எபிசோட்ல ஒரு மூஞ்சி ஒண்ணு வச்சிருந்தாங்க பாத்தீங்களா? சொல்லுங்க சார் 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 நான் ஓகே அப்படி சொல்லல சார். சார் ஆய் அப்படி இல்ல சார். ஆ, ஆ, எப்பா! அய்யய்யோ! அய்யய்யோ! பெர்ஃபார்மன்ஸ் தான். ஏக்கா வேற லெவல். அதாங்க சொல்றேன். ம். வாரம் 6 நாள் ஒரு நாடகம். மற்ற ஒரு நாள் ஒரு பெரிய நாடகம். என்னால வெளியில இருக்கிற சத்தியமா சீரியல் கூட அவ்ளோ ஹிட் ஆகுமா தெரியல. ஆனா சாண்ட்ரா பண்ற இவ்ளோ டிராமா வீட்டுக்குள்ள இருக்கிற ஹவுஸ் மேட்சையும் இவ்ளோ பேச வைக்குது. மக்களாக நம்மளையும் இவ்ளோ பேச வைக்கிறாங்கன்னா, அப்ப அவங்க அவுட்ஸ்டாண்டிங் இல்ல. வேற லெவல் ஸ்டூடண்ட் இல்ல அவங்க பிக் பாஸ்ல. ஐயோ அப்பா ஏக்கா இதுக்கு முன்னாடி ஒண்ணு நடந்து தெரியுமா? இந்த தாடி ட்ரிம் பண்ற ஒரு மிஷின் எடுத்து வந்து ஆமாமா. அந்த ம். ஆமா அந்த ஒரு ஏங்க பஞ்சாயத்து அது அதை வந்து எப்படி நான் சிம்பிளா சொல்றேன். புரியாதவங்களுக்கு சொல்றேன். அவருமே அவங்க ஒரு பேர் சொன்னாங்க. அந்த பேர நான் மறந்துட்டேன். எனக்கு அதுல இன்னொரு பேர் இருக்கு. அத எனக்கு தெரிஞ்ச பேர்ல நான் சொல்றேன். ஃபேஷியல் ஹேர்ன்னுவாங்க. லேடீஸ்க்கு ஃபேஷியல் ஹேர்ன்னுவாங்க. ம், ஆண்களுக்கு எப்படி இருக்குமோ, பெண்களுக்கும் சில பெண்களுக்கு இருக்கும். சில பெண்களுக்கு குறைவா இருக்கும். சில பெண்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும். ம், ஆனா, ஆண்கள் அளவுக்கு இருக்குமான்னு கிடையாது. இருக்காது. ஆனா ஃபேஷியல் ஹேர் இருக்கும். நீ அந்த குட்டி, குட்டி பூனை முடி, மீச முடி இருக்கும். ஃபேஷியல் ஹேர் இருக்கும். இங்கெல்லாம் இருக்கும். அப்போ ம். முன்னாடி இருக்கிறவங்க இப்ப நீங்க சொன்னீங்கல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, எங்க அக்காலாம் மஞ்சள் தான் தேய்ப்பாங்க அதுக்கு அப்டின்ட்டு. ஆமா சோ ம், அந்த காலகட்டம் போய் இப்ப மிஷின்ஸ் நெறைய வர ஆரம்பிச்சுச்சு. பேட்டரி மிஷின், அப்புறம் வந்து வயர் பிளக் பண்ற மிஷின்ஸ் நெறைய வருது. அது ஒரு ம், மாரி இப்டி இது பண்ணி அந்த முடியெல்லாம் ரிமூவ் பண்ணும். ம், சோ ஆதிரை என்ன பண்ணியிருக்காங்க, அது பிளக் பண்ற மிஷின் அவங்க வச்சிருக்கிற மிஷின். அது பிளக் பண்ற மிஷின்ன்றதுனால வாஷ்ரூம்ல பிளக் இல்லாதனால, ரூம்ல ஒரு ப்ராப்பரா டவல விரிச்சு, அதுல தான் ம், வந்து அந்த மிஷின யூஸ் பண்ணியிருக்காங்க. ம், ஓகே. இன்னொன்னு ஆதிரை வீட்டுக்குள்ள எலிமினேட் ஆயி போயிட்டு மறுபடியும் வைல்ட் கார்ட்ல உள்ள வரும்போது என்னன்னு சொன்னாங்கன்னா, நான் வந்து சில விஷயங்கள் இந்த வீட்ல பார்த்தேன். ஆண்கள் ம், எல்லாம் வந்து வாஷ்ரூம்ல அப்படியே ட்ரிம் பண்றது, ஷேவ் பண்றது, அந்த முடிய கிளீன் பண்ணாம அப்படியே அழுக்கா அது பாட்டுக்கு இருக்கும். நான் ம், இதெல்லாம் பார்த்தேன். நல்லாவே இல்ல. சோ அது மனசுல நின்றுக்கு. சோ வினோத் என்ன பண்றாரு போயிட்டு, "ஏங்க எங்கள மட்டும் பக்காவா கேள்வி கேட்டீங்களே! ம், ட்ரிம் பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது. அப்ப நீங்க என்ன பண்றீங்க?" அப்படின்ட்டு அவரு கேட்கும்போது தான் அவங்க சொல்றாங்க, "ஏங்க நான் டவல கரெக்ட்டா போட்டு ப்ராப்பரா அங்க ம், பிளக் இல்லாததுனால இங்க பிளக்க சொருவி பண்றேன். இன்னொன்னு ஆண்களுக்கு இருக்கிற அளவுக்கு பெண்களுக்கு முடி இருக்காது." ம். அப்படின்னு சொல்லிட்டாங்க. அத அவர் என்ன பண்ணியிருக்கணும், ஓ! ஓகே. நம்ப வந்து ஏன்னா ட்ரிம் பண்ணும்போது ஆண்கள் முடி அது வேற மாரி இருக்கும். ஒரு வேள நம்ம பேப்பர் கீப்பர் விரிக்காம, டவல கிவல ஆமா, இது பண்ணாம போட்டா, ஆப்வியஸா அந்த பேடா இருக்கும். சரி ஆமா. இவங்க இவங்க தாடிலாம் வேற சொல்றாங்களேன்னு அவரு விட்டுருக்கணும்.
அவரு எந்த ஸ்டாண்ட்ல ஸ்ட்ராங்கா நின்ட்டாரு, எங்கள மட்டும் கேள்வி கேட்டா நீ என்ன பண்ற, நீ என்ன பண்ற, நீ என்ன பண்றன்னு அகைன்ஸ்டா போனது. 2வது கூட இருக்கிறவங்க எல்லாருமே வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஏங்க உங்கள வந்து ஒருத்தவங்க வந்து வெளியில இருந்து வந்து குத்தி காட்டும்போது, நீங்க குத்தி காட்டுறதுல என்ன குத்தி காட்டுங்க. அதெல்லாம் ஏத்தி குடுக்குற வேலை. கனி அது பண்ணியிருக்க வேண்டாம். ம். கனி என்ன ஆமா. பண்ணியிருக்கணும், கனி என்ன பண்ணியிருக்கணும், அந்த மொத்தமே சிச்சுவேஷன்ல என்ன நடந்தது அத எக்ஸ்பிளைன் பண்ண விட்டுருக்கணும். ஆமா. அதுக்கேத்த ஒரு டிபேட்ட பண்ணியிருக்கணும். ம். இல்ல அவங்க என்ன சொல்லி வச்சிருக்கலாம்னா, இல்ல அதிரே நீ வந்து ஒரு விஷயத்த சொன்ன இல்லையா? ஆண்கள் ட்ரிம் பண்ணும்போது, ஷேவ் பண்ணும்போது இப்படி இருக்குன்னு. மேபி அது அவர் அப்படி நெனச்சுட்டு அப்படி சொல்லியிருக்கலாம். ம். இவங்க வந்து குத்தி காட்டும்போது, நீங்க ஏன் குத்தி காட்டக்கூடாது? குத்தி காட்டுங்க. அதுல என்ன தப்புன்றது கனிகை யூஸ் பண்ணது தவறான வார்த்தை. ஆமா. சோ மெஜாரிட்டியான ஆட்கள் வந்து அங்க வந்து ஆதிரைக்கு ஆப்போசிட்டா நின்னு வினோத்துக்கு சப்போர்ட்டா நின்னாங்க. வினோத்துமே கொஞ்சம் எகிரி ஒரு சில விஷயம்லாம் பண்ணிட்டாரு. அததான் அரோரா சொன்னாங்க. இவர் ம். வந்து நீ கொஞ்சம் பெர்சனலாவே உன்கிட்ட வந்து ஆமா. வாய்ஸ் டோன் எல்லாம் மாத்தி ஒரு விஷயம் பண்றாங்கன்னு அரோரா மட்டும் தான் அந்த ஸ்டாண்ட்ல நின்னாங்க. எனக்குமே என்ன தோணுச்சுன்னா, ஒரு விஷயம் ப்ராப்பரா ஒருத்தவங்க பண்றதுக்கும், பண்ணாம இருக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இவங்க அந்த டவல் எல்லாம் விரிக்காம, ம். அப்படியே பறந்த மேனிக்கு அப்படி பண்ணியிருந்து இவரு கேள்வி கேட்டிருந்தா ஓகே. அவங்க ம். ப்ராப்பரா தான் அத எக்ஸிக்யூட் பண்ணி பண்ணும்போது, அது அவ்வளவு பெரிய பிரச்சனையா வினோத் எடுத்துட்டு போயிருக்க வேண்டாம். ம். சோ எங்கேயோ ஒரு இடத்துல நீ எங்கள கேள்வி கேட்டியா, நான் உன்ன கேள்வி கேட்கிறேன்னு அதெல்லாம் மனசுல வச்சு பண்ண ஒரு விஷயமா தான அத வந்து நான் பார்க்கிறேன். சோ ஆமா. ஆதிரை மேல எனக்கு தப்புன்னு தெரியல அதுல ஆக்சுவலா. இன்னைக்கு வீடே அதுக்கு ஏத்தாப்புல ஆதிரிக்கு ஆப்போனட்டா மாறிடுச்சுல்ல. பார்த்த கடைசியில எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அதுதான் தப்பு பண்ணிட்டாங்க. அததானே அவரு கேள்வி கேட்டாரு. ஆமா. அது கனி நீங்க கடைசியில எப்படி கேட்டோம். சொல்லலாம் அது? கனி சொன்னது தப்பு தானே. ஆமா. என்ன நடக்குது? அதே மாரி நீங்க எல்லாம் ஏன் வந்து சம்பந்தமே இல்லாம வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணீங்க? ஆதிரே ஒரு ஆமா. விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ம். எக்ஸ்பிளைன் பண்ற இடத்துல அவங்க சொன்ன பிறகாவது புரிஞ்சிருக்கணும் வினோத்ன்றாங்க. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு வினோத் புரிஞ்சிருக்கணும்ல. புரிஞ்சுக்காம மறுபடியும் கத்திக்கிட்டே இருக்கிறது எப்படின்றது தான் ஆமா. வினோத் அவர கேட்ட கேள்வி ஆக்சுவலா. ஆமா. சோ ஏக்கா இது இன்னைக்கு ம். அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் விஜய் சேவி உள்ள வராப்புல வந்துட்டு வீட்டுக்குள்ள உள்ள ஆள பார்த்தலாம். முதல்ல சாண்ட்ரா எழுப்பிரலாமா அப்படின்னு கேட்கும்போது ஒரே சத்தம் தான் எல்லாருக்கும். எனக்கே ஆமாங்க. எழுப்பிரு. ஏங்க ஒரு நியாயம் வேணுங்க. நான் என் இஷ்டத்துக்கு தான் வீடு ஏங்கணும். வீடு சுத்தி வரணும். நான் ஏதாவது ஒண்ணுன்னா கேள்வி கேட்பேன். நீ யாரு இன்னொருத்தங்க பெட்டி அவங்க இஷ்டம். அவங்களுக்கு எப்ப வேணுமோ, அவங்க அந்த வீட்ல குளிக்கலாம், பல்ல வெளக்கலாம், தூங்கலாம், எந்திரிக்கலாம். தூங்கலாம், எந்திரிக்கலான்றது பிக் பாஸ் டிசைட் பண்ணணும். ம். ஆமா. லைட் ஆஃப் பண்ண பிறகு. மெயினா நான் என்ன சொல்றேன், இந்த ஃப்ரைடேன்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. சாட்டர்டே எபிசோட் நம்ம பார்க்குறோம்ல 24 ஹவர்ஸ். ம். அந்த ஃப்ரைடேன்ற கான்செப்ட்டே பிக் பாஸ் வீட்ல ஒரு லீவ் நாள் மாரி. எப்படி நம்ம ஸ்கூல் போற பிள்ளைங்களுக்கு வந்து சனி, ஞாயிறு லீவு இல்லன்னா ஞாயித்துக்கிழமை லீவுன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி அந்த ஒரு நாள் வந்து உனக்கு ஹாலிடே. எப்படின்னா, நீ நல்லா தூங்கி எந்திரிக்கலாம், நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம், க்ரூமிங் பண்ணிக்கலாம். அது உன்னோட பெர்சனல் திங்ஸ் எல்லாமே வந்து அன்னைக்குன்னு உனக்கு சாட்டர்டே, சண்டே ட்ரெஸ்ஸஸ் வரும். நீ உனக்கு தேவையில்லாத ட்ரெஸ்ஸஸ பேக் பண்ணி அனுப்பலாம். ம். இந்த மாரி விஷயங்களுக்கான நாள் அது. சோ, அந்த நாள்லயுமே பெட்டி காலையில வந்துருச்சுன்னா, எல்லாருமே இந்த அம்மா சொல்ற மாரி பெட்டிய அடிக்க அனுப்பிச்சிடணும், பண்ணிடணும். யார் நீ இந்த கேள்வி கேட்கறதுக்குன்றேன். ஹூ ஆர் யூ? இப்ப தலையில அடிச்சுட்டு ஒரு சீன போட்டு என்ன பண்ணணும்? நான் வந்து வினோத் கேட்கிறாரு, "ஏங்க வெளில படுக்கக்கூடாது, உள்ள படுக்கணும்னா, அப்ப நான் என்ன பண்ணணும்? உள்ள வர முடியாது. அப்ப நான் வெளில போயிட்டா? போ. வெளியில போன்றேன்." போன்னு தான் இப்ப சொல்லணும். நந்தினி கலாட்டா பண்ண மாரி நீயும் கலாட்டா பண்ணு. நந்தினிய ஸ்டாப் பண்ண முடிஞ்சுதா அவங்களால டீமால? முடியாது. ஆமா. முடியல. போட்டோன்னு விட்டுட்டாங்கல்ல. நீயும் பண்ணு. உனக்கு டேலண்ட் இருந்தா பண்ணு. போம்மா. ஆனா போவேன்வ. பிரஜின் போனதுன்னு இந்த லாஸ்ட் நான் என்ன பண்றேன்னு தெரியாதுன்னுவ. இதெல்லாம் எஸ்கேபிசம். திவ்யா ஏக்கா கிட்ட இன்னொன்னு சொன்னாங்கல்ல. இது வேற பிரஜின் போனதுக்கு சொல்லிட்டாரு. அப்புறம் நான் என்ன பண்றேன்னே தெரியல. நான் லாஸ்ட்டா இருக்கேன். நான் என்ன பண்றேன், ஆமா. என்ன பேசுறேன்னே தெரியல. இல்ல நெறைய விஷயம் மறந்துட்டேன் அப்படின்றது. அது இது சொல்றாங்கல்ல, இதே ஆள் தான் அந்த டோர் பக்கத்துல உட்கார்ந்து, அது எப்படி இவங்கலாம் சும்மா விட்டு போ முடியும்? நான் 100 நாள் பார்த்துட்டு தான் போவேன் நானு. அப்படின்னு யாரு சொன்னா? அப்போ அதுவும் அப்போ சாப்பிடுறாங்க. நீங்க அவங்கள 100 நாள் பாப்பனா, ஜனங்களாக நானும் சரி, ம். ஹோஸ்ட் அவரும் சரி, உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட் நாங்களும் ஒரு கை உன்ன பாப்போம். நீ ஒரு ம். கண்டஸ்டன்ட் இப்போ சாண்ட்ராவோட யாருக்காவது நம்மளுக்கு பெர்சனல் இஷ்யூ இருக்கா சொல்லுங்க? நோ. யார் ம். அவங்க நம்மளுக்கு? அவங்க கேம தான் நம்ம வந்து விமர்சனம் பண்றோம். ஆமா. சோ ரொம்ப தவறு. அவரு வந்து நல்ல ஒரு 4 அடி குடுத்து, உன் இஷ்டத்துக்குலாம் வீடு இயங்காது. அவங்க எல்லாருமே அவங்கவங்க இஷ்டத்துக்கு இருப்பாங்க. அது கேள்வி கேட்கிற ஒரே ஆள் பிக் பாஸ். அவரு பார்த்துப்பாரு. நீ ரூல்ஸ் போட்டு உன் இஷ்டத்துக்குலாம் வீடு அடங்கணும்னு நெனைக்காத. ஆமா. கரெக்ட்‌க்கா. So, ஆனா இன்னொன்னு எனக்கு என்னன்னா, என்னன்னா சர்க்குலேஷன் வீட்டுக்கு வெளியில படுக்க கூடாதுன்றது என்ன தெரியுமா? ம். அவங்க கத்துவாங்களோ, பாடுவாங்களோ, உட்காருவாங்களோ, ஏந்திரிப்பாங்களோ அது அவங்களோட இஷ்டம். உனக்கு இஷ்டம் இருந்தா தூங்கு, இல்லன்னா கிளம்பி போ. ஆனா வீட்டுக்கு வெளியில போய் படுக்க கூடாது. பிக் பாஸோட ரூல் வந்துருச்சு லெட்டர். வெளில ஆ. போய் படுக்க கூடாது. ம். அப்படின்றத சொல்லியாச்சு. ஆமா. இல்ல அது ஓகேங்களா? கரெக்ட் தான்க்கா. ம். எனக்கு என்னன்னா சாண்ட்ரா இன்னும் கொஞ்சம் நல்லா கேட்டிருக்கணும். அதுக்கப்புறம் போயிட்டு எனக்கு கனி ஏன்னா மேட்டர்லாம் கொண்டு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பிளாஸ்ட் பண்ணி விட்டுருக்கணுங்க. சம்மந்தமே இல்லாம ஒரு ம். குழந்தை சாங் எல்லாம் எடுத்துட்டு வந்து நீ என்ன பெர்சனலா அட்டாக் பண்ற, சாரி கேளுனா கேட்க மாட்டேன்றது. ஆ. இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து ஓகே மேபி ஞாயித்துக்கிழமைன்னு ஒரு எபிசோடு இருக்குல்ல.
சோ அதுக்காக கனியோட அந்த டாபிக் அதுல வருதான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆமா, ஏன்னா இதுலயுமே மூஞ்சி உம்முன்னு வச்சிருந்தாப்புல, ஒரு கிளம்பி போயிட்டு மறுபடியும் வந்து 2 மணி நேரம் நிக்க வைக்கிறாங்க. ஷேர் பண்ணலாம், ஷேர் எல்லாம் இல்ல, தட்டி கேட்கறா நின்னுதான் தட்டி கேட்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டு ஆமா. இப்ப வினோத் கிட்ட போறாப்ல. வினோத் கிட்ட ஸ்ட்ரைட்டா, என்ன வினோத் நீங்க எல்லாம் நான் பேசினாலே என்னை வந்து விஜய் சேவி பேச விட மாட்டீங்க. சொல்லுங்க, நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் போன வாட்டி ஆமா, ஞாயிற்றுக்கிழமை? இவங்க எல்லாம் உட்காந்து எஃப்ஜேவா இருக்கட்டும், வினோத்தா இருக்கட்டும், கமருதன் உட்கார்ந்துருக்காரு. இவங்க 2 பேரும் அவர் பேச விட மாட்டேங்கிறாரு. ஏன் சார் இப்படி உட்காருன்றாரு. ஹோஸ்ட்ன்றதுனால வேற வழி கிடையாது. மரியாதை குடுத்துதான் ஆகணும். சொல்றதுக்கெல்லாம் மண்டையாட்டி தான் ஆகணும். இவங்களுக்கு கொஞ்சம் கூட ரெஸ்பெக்டே இல்லைங்க ஹோஸ்ட் மேல அப்படின்னு சொன்னா ஆமா சொன்னா அத ஒண்ணு அவரு கேட்பாரு. இல்லைன்னா நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாதுன்னு போயிடுவாரு. ஆனா 2த்துல எது பண்ணாலும் நியாயம்தான். பார்க்கலாம். மத்த விஷயங்களை கவனிக்கிற விஜய் சேதுபதி அவரை பத்தி பேசுற ஒரு விஷயத்தை எப்படி கவனிக்காம இருப்பாரு? நம்ம பேசணுமா இல்லையா? ஆமா. இன்னைக்கு அவர் கேப்டன்சின்னு ஸ்டார்ட் பண்ணி ஒருத்தர் பேச ஆரம்பிக்கும் போதே சூப்பரா சொன்னார் பாத்தீங்களா? வினோத்தை பேச விட்டுருந்தோங்க. பேச விடலன்னா இவர் பேச விட மாட்டேங்கிறாருன்னு சொல்லுவாங்க. என்ன எஃப்ஜே கரெக்ட் தானே? ஆனா என்னன்னு ஏய் யாருகிட்டடா நடிக்கிற? டேய் நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 10,000 பேர்கிட்ட மெதிய வாங்கி உழைச்சி இங்க வந்து நிக்கிறேன்டா விஜய் சேதுபதியா, ஏன் கிட்டயே ஒரு ஆக்ட போடுறியன்ற மாதிரிதான் எஃப்ஜேவெல்லாம் அவர் ட்ரீட் பண்ண விதம். சோ அவர் ஒரு இண்டிகேஷன் குடுத்துட்டாரு. நீங்க என்ன பத்தி பேசின விஷயம் எல்லாம் நான் பாத்துட்டேன். உங்க கேம வச்சுதான் நான் விமர்சனம் பண்ணி உங்களுக்கு இன்டு குடுக்குறேன், ஒரு அட்வைஸ குடுக்குறேன். நீங்க தவறு எது சரி எதுன்னு ஒரு பாதை வாங்கினா வாங்க கண்டிப்போ இட்ஸ் யோர் ஆப்ஷன். உன்னை பர்சனலா வெறுக்கிறதுக்கு எனக்கு எதுவுமே கிடையாதுன்றதுதான் அவர் சொன்னது. உடனே சார் நான் அப்படி சொல்ல சார், அதெல்லாம் வினோத்துக்கு நல்லாவே தெரியும். இவர் அததான் கேட்கிறாருன்னு எஃப்ஜேக்கும் தெரியும், வினோத்துக்கும் தெரியும். நான் அப்படி சொல்லலன்னா, ஆனா நான் அப்படி பண்ணல. டேய் உட்காந்து பேசும்போது அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? கமருதனே என்ன பண்ணிருக்கணும்? அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. அப்போ உங்களையும் மீறி உங்களை கேள்வி கேட்கிறாரு. ஒரு விஷயத்துக்கு தள்ளப்பட்டு உங்களோட தப்புகளை வந்து சபைக்கு கொண்டு வந்து அது பேசப்படுது அப்படின்ற ஃப்ரஸ்ட்ரேஷன்ல நீங்க ஹோஸ்டே கம்ப்ளைண்ட் பண்றீங்க. அப்போ இதுல என்ன தெரிய வருது? உங்களுக்கு ஹோஸ்டுக்கு மேல எந்த விதமான மரியாதையும் கிடையாது. மரியாதை இருக்கு, தலையெழுத்து. மரியாதை கொடுத்துதான் ஆகணும். நம்ம இந்த ஷோக்கு வந்துட்டோம், சைன் பண்ணிருக்கோம். அவர் கேள்வி கேட்டா நம்ம அந்த இடத்துல அது அடங்கிதான் போன வீட்டு கண்டஸ்டன்ட் கிட்ட எகிற மாதிரி எகிற முடியாது. ஒரு ஆக்டிங்க பண்றீங்க, நீங்க ஒரு ஆக்டிங்க பண்றீங்கன்ற நான் எல்லாருமே விஜய் சேவி சார் மேல முக்காவாசி பேருக்கு மரியாதை இல்ல அங்க வீட்டுல. நான் விரல விட்டு சொல்லுவேங்க. ஆனா மக்களுக்கே தெரியும் யார் யார் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படின்ட்டு. சோ அத அவர் கவனிச்சு அது ரொம்ப சீரியஸ் நோட்ல எடுத்துட்டு போய் அவங்களை கொளுத்தி நசுக்கி இப்படி தூக்கி போடல. நான் பார்க்கல, ஒருவேளை அது எடிட்ல போச்சா தெரியாது. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, அவர் அது ஓகே நான் இதெல்லாம் கவனிக்கிறேன், ஓகே நீங்க எல்லாம் என்ன ஒரு ரேஞ்சில என்ன வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியுதுவா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அப்படி தெளிச்சுட்டு அப்படி போயிருக்காரு. அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்றது நினைக்கிறேன். ஏன்னா அது 1 hourல வரல, அது 24 hours வந்தது. ஆனா அந்த ஒரு டாபிக் எடுத்து பேசினாங்க பாத்தீங்களா? ஆமா, நல்லா இருந்துச்சு அது பாக்குறதுக்கு. அதுவுமே கேஷுவலா அப்படியே கேட்டு அதுக்கப்புறம் வந்து சொல்லுங்க வினோத் அப்படின்ட்டு வினோத்தோட கேப்டன்சி பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஸ்ட்ரைட் அதுக்குள்ள போயிட்டாங்க. உங்களுக்கு ஆனா முதல்ல சுபிக்ஷால இருந்து ஆரம்பிச்சாங்க. சுபிக்ஷா வந்து வினோத்தா இருக்கிறதுக்கும் கேப்டன் வினோத்தா இருக்கிறதுக்கும் 2 டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னா ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு கேப்டன்சி? இல்ல உண்மையாலுமேங்க அவர் கேப்டன் வினோத்தா நல்லாதான் லீட் பண்ணாரு டீம். ஐ மீன் வீட நல்லா லீட் பண்ணாரு. இப்ப சாண்ட்ரா பிரச்சனையோ யார் பிரச்சனையோ அதுல உள்ள போயிட்டு அவரால் முடிஞ்ச அளவுக்கு அந்த விஷயத்த வந்து ரெஜிஸ்டர் பண்றதா இருக்கட்டும், அதை கம்யூனிகேட் பண்ற விதமா இருக்கட்டும், அவர் நல்லாதான் பண்ணாரு. ஃபர்ஸ்ட்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா அவர் எங்க மாட்டினார்னா இந்த டாஸ்க்ல வந்து லிவிங் ஏரியா விட்டு ஏஞ்சி போற விஷயத்துல மாட்டினாரு. இவங்க தான் சும்மா தும்முனாலே ஃபர்ஸ்ட்னு வாங்களே, நாமினேட் பண்ணுவாங்களே பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ். அதனால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா பட் அது ஒரு விஷயம் அவரு அந்த பாட்டை கண்டுபிடிக்கணும், இவங்களை வந்து ரொம்ப என்ன இரிட்டேட் பண்றாங்களேன்ற ஒரு விஷயத்துல தான் அவர் பண்ணாரு. பட் அது அவருக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. 2வது இன்னொன்னு நிறைய கம்ப்ளைண்ட் என்ன வந்ததுன்னா, பார்வதி வேலை செய்யறது வீட்டு வேலையை வச்சு ஒரு இது வந்தது. திவ்யா சொன்னாங்க, எந்திரிச்சு என்ன சொன்னாங்க, சார் இந்த மாதிரி பிக் பாஸ் கூப்பிட்டு கிச்சன் ஏரியா வந்து கிளீனா இல்ல, வெசல் வாஷிங் கிளீனா இல்லைன்னாங்க. நாங்க வந்து பின்னாடி பார்க்கும்போது ஒரு இடத்துல அழுக்கா ஐ மீன் குப்பை இருந்தது. அப்ப அது வந்து கேட்கும் போது ஒரு நாளைக்கு இப்பதான் வேலை செய்வாங்க அப்பதான் வேலை செய்வாங்க அப்படின்லாம் வந்து சொல்றாரு. இவர்கிட்ட கம்யூனிகேஷனே வச்சுக்க முடியல அப்படின்ற மாதிரி திவ்யா அவங்க சொன்னாங்க. அதுக்கு அவரு ஏஞ்சி அப்புறம் அந்த பார்வ டாபிக் ஒண்ணு போச்சு. பார்வதி என்னன்னா அந்த அம்மாவே ஃபர்ஸ்ட் யோகியம் கிடையாது. சேதுபதி கேட்டாரு பாத்தீங்களா, அரோராவை என்னன்னு சொல்லி நாமினேட் பண்ணீங்க அப்படின்ட்டு. நம்ம ரிவ்யூலயும் நம்ம பேசணும் சார். அவங்க வந்து அரோரா சொன்னாங்க, சார் நான் வந்து எனக்கு என்ன வேலை வருமோ நான் அதை செஞ்சுட்டு தான் சார் இருக்கேன், நான் பண்ண மாட்டேன் இது சொன்னது இல்லை. எனக்கு ஸ்கின் இஷ்யூ இருந்து டாக்டர் பண்ண வேணாம்னு சொன்னா கூட நான் ஏதோ ஒரு வேலையில தான் சார் இருந்திருக்கேன். அப்படி வேலை செய்யாம இருந்தா இவங்க யாரும் என்ன விட்டுற மாட்டாங்க.
ம். சோ நான் எந்த வேலையும் செய்யலன்ற மாதிரி அவங்க என்ன நாமினேட் பண்ணாங்கன்னும் போது தான் அவர் கேள்வி கேட்டார். அது எதுக்கு கேள்வி கேட்டார்னா, நீயே யோக்கியம் கிடையாது. அந்த பொண்ணு அந்த ரீசன் சொல்லி நாமினேட் பண்ற உனக்கெல்லாம் ஒரு அறிவு இருக்கான்றது தான் விஜய் சேதுபதி பார்வதியை கேட்டது. பாரு. சோ பார்வதி இது வரைக்கும் நீங்க எந்த வேலை சொல்லுங்களேன், 90% ஒரு ஆர்குமெண்ட் இல்லாம அந்த வேலையை பண்ண மாட்டாங்க. ஏக்கா, அத வந்து சண்டை போடுற வேலையா இருந்தா மட்டும்தான் பார்வதி பண்ணுவாப்ல கரெக்டா. மத்தபடி எந்த வேலையும் பண்ண மாட்டாப்ல. ஆமா. எந்த வேலையும் ஆமா. ஆமா. பண்ணவே மாட்டாங்க. சோ அவங்களோட மைண்ட் செட் என்னன்னா, நாங்க ஒரு தடவ பண்ணிட்டா ஒரு தடவ தான். அது எங்க இஷ்டம். நாங்க எப்ப வேணா பண்ணுவோம். ஆமா. காலையில பண்ணுவோம், நைட்டு தூங்குன பிறகு பண்ணுவோம். நீங்க சொல்ற போதெல்லாம் எங்களால பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? அப்ப குக்கிங் டீமும், வெசல் வாஷிங்கும் 3 வேலை செய்றாங்க. பைத்தியக்காரங்களா அப்போ? ஆமா. அப்ப வீட்டு கிளீனிங்ன்னும் போது ஒரு கேப்டன் கூப்ட்டு, குப்பை இருக்குன்னும் போது கிளீன் பண்றதுக்கு என்ன? சோ அந்த இடத்துலலாம் மேபி இவர் இருந்தத விட இன்னும் கொஞ்சம் கணீரா இருந்திருக்கலாம் அப்படின்றது வீட்டு ஆளுங்களோட ஒப்பீனியன். அண்ட் ம். ஒரு விக்ரம கூப்ட்டு ஒரு விஷயம் ரெஜிஸ்டர் பண்ணாங்க பாருங்க. ம். ஹெல்ப்பரா வரவங்க, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நாங்க இந்த பகுதி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நீ டிசைட் பண்ணாத. நீ ஹெல்ப்பரா வரல. நான் டிசைட் பண்ணி வந்து நான் நீ எனக்கு என்ன வேலை செய்யணும்ன்ட்டு. அத வச்சு நான் பண்ணுவேன்றது அததான் விஜய் சேதுபதி கேட்டாரு. ஏங்க ஹெல்ப்பரா வரதே பெரிய விஷயம். அதுல நீங்க ஆமா. டிசைட் பண்ணுவீங்க அவங்க என்ன வேலை பண்ணி. என்னங்க இது நியாயம்? இது ஒண்ணும் கேட்டாரு பாருங்க. இத்தனை வாரத்துல என்னைக்காவது ஏதாவது ஒரு வாரம் சொன்ன வேலையை நீங்க உடனே செஞ்சிருக்கீங்களா? எல்லா வாட்டியும் ஒரு ஆர்குமெண்ட் பண்றீங்க. ஒரு பிரச்சனை ஆமா. பண்றீங்க. ம். அத பண்ண முடியாது சொல்றீங்க. இது என்னங்க நியாயம்? சார் எனக்கு இப்ப இதுக்கு என்ன சொல்றது தெரியல சார். நான் செஞ்சு தான் காட்டணும். 11 வாரம் ஆயிடுச்சு. இன்னும் 3 வாரம் தான் முக்க போறாங்க. 3 வாரமோ ஆமா. 4வது வாரம் ஃபைனல். ஆமா. ஆ? இல்ல அதுக்கு ம். ஆமா. ஆ. அது வேற வந்து விஜய் பேச கூட விடாம என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் அடுத்த வாரம் செஞ்சிடுறேன். அடுத்த ஆ வாரத்தை என்ன அதுவுமே ஆக்டிங் தான். கேள்வி கேட்கறானே இந்த ஆளு. பதில் சொல்லணும். ஆமா. எனக்கு வேலை செய்ய பிடிக்கல. நான் 1ஆம் நம்பர் சோம்பேறி. நான் ம். கமருதீன் காதல் கதையில சுத்துவேன். நாய அ கொலைக்க விடுவேன். ஏக்கா இன்னொரு தரமான சம்பவம் பண்ணாங்க அது காலையில. ஆமா. சனிக்கிழமை எபிசோட்ல. என்னன்னா, ஏங்க மைக்குனால அவ்ளோ பிரச்சனை ஆயிடுச்சு. ரொம்ப புத்திசாலியா, ஸ்ட்ராட்டஜியா ஸ்விம்மிங் பூல்ல இறங்குனா மைக் போட முடியாதுல்ல. அதனால ம். அவரு ஃப்ளோட்டிங்ல இருப்பாராம். இந்த அம்மா இப்படி கீழ புடிச்சுன்னு இருப்பாங்களாம். அங்கேயும் 2 பேர் ஏதோ பேசியிருக்காங்க. உடனே பிக் பாஸ், கமருதீன், பார்வதி மைக்க போடுங்க. ஆமா. நான் என்னங்க எப்பா என்ன கேட்டகரியிலங்க வைக்கிறது இந்த பொண்ணு, இந்த ஏக்கா பையனெல்லாம்? எனக்கு என்னன்னா, அசிங்கமாவே அப்படி இல்லையாங்க? அப்படி என்ன அப்படி அப்படி என்ன பேசுறாங்கன்னு எனக்கு எனக்கு இப்ப ஆவலா இருக்குக்கா. அப்படி குசு என்னதான் குசு குசு பேசுறாங்க? குசு 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 குசு. ஏங்க அப்ப அந்த வீட்ல பேச முடியாத டாபிக் ஒண்ணு இருக்குன்னா பேசாதீங்க. இல்ல நான் பெரிய தௌலத் அப்டின்னா தைரியமா பேசிட்டு போ மைக்ல. எய்தர் திஸ் ஆர் தட். ஆனா ஒரு ரூல் பிரேக்க கான்ஸ்டன்ட்டா பண்ணிட்டு இருக்க நீ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராப்பர் என்ன சொல்றது? ப்ராப்பரா 100% பெர்ஃபெக்ட் கிடையாது. ஆமா. அப்டின்னும்போது மத்தவங்களும் வேலை செய்யல. அதுக்கு இதுக்கு நாமினேட் பண்றது ரொம்ப சில்லறத்தனமா இருந்தது. அரோராவ விட்டுருங்க. பொதுவாவே பார்வதி அந்த வீட்ல எந்த வேலை இருந்தாலும் சோம்பேறித்தனம் டு த கோர். ஆமா. அவங்க இஷ்டப்படுறது தான் செஞ்சா அது. சோ இதுல அவரு வந்து பார்வதிய விமர்சனம் பண்ணிட்டு போம்போது ஒரு சண்டை ஒண்ணு வருது. வினோத்க்கும், திவ்யாக்கும். திவ்யாவுக்கும் ஆமா. அதுல வந்து நீங்க எப்படி பொய் சொல்வீங்க? நான் பார்வதியின் பேரே இழுக்கல. என்ன ம். சொல்லியிருந்தாங்கன்னா, நான் பார்வதின்னே சொல்ல அங்க கிளீன் பண்ண சொல்லுங்கன்னு தான் சொன்னேன். ஆமா. இவரு வந்து இங்க பெர்சனல் இவரு என்ன சொல்லிட்டாரு? திவ்யாக்கு பெர்சனல் வெஞ்சன்ஸ் பார்வதி மேல. ம். அதனால பார்வதி பெர்சனல் வெஞ்சன்ஸ்க்காக சொன்னாருன்னா, அத திவ்யா சொன்னாங்க. நான் பார்வதி பேரே சொல்லல. ஏன்னா ஸ்ட்ராங்கா சொன்னாங்க திவ்யா. சார் நான் ம். பார்வதி பேரே எடுக்கல சார் அப்டின்ட்டு. சோ ம். அவரு பிரேக் முடிச்ச உடனே வினோத் கூட என்ன கேக்குறாங்கன்னா, ஏன் பொய் சொல்றீங்க? நான் பார்வதி பேரே எடுக்கல. ஆ. நீங்க எப்படி அப்படி சொல்லலாம்? அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே. வினோத் மேல தப்பு அப்படின்னே வச்சுப்போம். ம். வினோத் வந்து பேச வர்றார்ல. ம். ஸ்பேஸ் ஆமா. தான் கூடமா பேசுறதுக்கு. எல்லா இடத்துலயும் இதுதாங்க ஒரே மிஸ்டேக், ஒரே விஷயம் லேக் ஆகுது திவ்யா கிட்டனா, ம். பேச விட மாட்றாங்க. ஆமா. திவ்யா ஏங்க ஓகே வினோத் தப்புதான். வினோத் ஆ. தப்புதான். ஆ. ஆனா, அவர் மேல ஒரு அக்யூசேஷன் வச்சிருக்கீங்க. மறுபடியும் நீங்க தான் அவர கேள்வி கேட்கிறீங்க. நீங்க எப்படி பொய் சொல்வீங்க? நான் ஆமா. சொல்லாதது எப்படி பண்ணீங்க? அங்க என்ன நடந்ததுன்னு பேசும்போது, அவரு சைடு நியாயத்த ஒரு ஒரு விஷயத்த சொல்ல வர்றாருன்னும்போது, கேளேன் காத குடுத்து. லபா லபான்னு கத்துறாப்லக்கா. ஆனா அது திவ்யா தவறுங்க. எனக்கு அது புடிக்கவே இல்ல. அப்போ நீ சொல்லக்கூடாது. வினோத் அவங்கலாம் பேசுறதே கேட்க மாட்டாங்க. அக்செப்டன்ஸே கிடையாது. ஆமா. இவங்க கிட்டலாம் எப்படி இந்த வீட்ல வாழ முடியும்? நம்ம பேசக்கூடாது. நம்ம பெர்ஃபெக்ட் இல்லாதப்போ. சோ அந்த ஒரு விஷயம் எனக்கு திவ்யா கிட்ட புடிக்கல. மாத்திக்கணும் அப்டின்னா, அத மாத்திக்கணும். பேச வுட்டுட்டு ம். பேசணும். நீ ஆமா. பேசுறதுக்கு அவங்க ஃபுல் ஸ்பேஸ் குடுக்கும்போது, நீயும் அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் குடுக்கணும். சோ அந்த ஆமா. விஷயம் ரொம்ப தவறான ஒரு விஷயமா நான் கருதுறேன். அண்ட் அப்படி ம். இப்படி சுத்தி என்ன ஆயி போச்சுன்னா, பாரு அ ஒரு பார்வதியும், சாண்ட்ராவும் சேர்ந்து ஒரு வேல பண்ண மாட்டேன்.
நம்ம கேட்டோம்ல பண்ண முடியாதுன்னு சாண்ட்ரா ஆமா சொல்றது ஆமா பத்தி பேசணும்ல. ஆமா ஆமா அதுக்கெல்லாம் நீங்க இன்னும் ஸ்ட்ராங்காவே இது பண்ணிருக்கணும். அவங்க டிசைட் பண்றாங்க எப்ப வேலை செய்யணும்னு. நீங்க அந்த அளவுக்கு விட்டீங்க. அவங்க டிசைட் பண்ணக்கூடாது. கேப்டன் ஏக்கா சொல்ற டைம்க்கு அவங்க செய்யணும் அப்படின்றது. ஆனா நான் என்ன ம் கேக்குறேன், இவரு எவ்வளவோ ப்ளீசிங்கா கெஞ்சுறாரு. எவ்வளவோ ம் ரிக்வெஸ்டா கேக்குறாரு. ஆனா ஒரு விஷயம் பண்ணாரு. அது வந்து ம். தெரிஞ்சு பண்ணாரா, தெரியாம பண்ணாரா தெரியல. சாண்ட்ராக்கு பதில் பார்வ தான் நெறைய கூப்பிட்டுட்டே இருந்தாரு. ஆமா அது நம்மளே இல்ல கேட்டோம். எதுக்குங்க சும்மா சும்மா எல்லாத்துக்கும் பார்வ கூப்பிடுறாருன்ட்டு. அன்னைக்கு நைட்டு எனக்கு கூட ஒரு என்னன்னா இடத்துல இவரு சொல்றாருல்ல, அதட்டி இவங்கள வேலை வாங்கியிருக்கணும். அவங்க இஷ்டத்துக்கு நீங்க ஏன் இறங்கி போறீங்கன்றது. ஓகே. பட் நான் பார்க்குற நெறைய இடத்துல என்ன ஆகுதுன்னா, முடிஞ்ச அளவுக்கு அவரு எஃபோர்ட்ட போட்டு, இது பண்ணிடுங்களேங்க. இது இன்னும் சின்ன விஷயம் தானேங்க. எனக்கு ஒரு 5 நிமிஷத்துல முடிஞ்சிருங்க. அப்ப சாண்ட்ராலாம் என்ன சொல்றாங்க? பண்ண முடியாது. பண்ண முடியாது. பண்ண முடியாது. எனக்கு உடம்பு சரியில்ல. உடனே பாரு அத ஒரு ஜவ்வு மாதிரி இப்ப இந்த அம்மா ஒரு 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 டயலாக்ல முடிக்கிறாங்க அந்த டாபிக்னா, இந்த அம்மா ஒரு ஒரு 10 சென்டென்ஸ் மாரி எழுதுவாங்க. 10 லைன் எழுதி ஆமா இந்த அம்மா முடிப்பாங்க பாரு. அவருமே ஆமா முயற்சி பண்ணி, 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 பண்ணி அவருமே என்ன பண்ண முடியும் வினோத்ன்றேன் நான். ஒண்ணும் ஏக்கா அவர் ஓரளவுக்கு சொல்லதான் செய்ய முடியும். அவர் அவ்வளவு இரிட்டேட் ஏங்க பண்றாரு. அவர் என்ன பண்ண ஒரு முடியும்? ஒரு மனிதர கொண்டு போய் ஒரு ரூம்ல 2 பேய்ங்க கிட்ட உட்டா என்னங்க பண்ண முடியும்? ஆமா. ஒண்ணு பேசலாம். 2 பேசி பார்க்கலாம். வித்தியாசமான பேய் பார்வதியும், சாண்ட்ராவும். ஆமா. அந்த ஆள் எவ்வளோதான் பேய் வேஷம் போட்டு நானும் பேய், நானும் மோகினி பேய், எனக்குள்ளேயும் சாத்தான் இருக்குது. எல்லாம் ஒரு அவரு வந்து ஒரு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை குடுத்தாரு. ஆனா ஒரு பாயிண்ட்க்கு மேல தான் இவங்க ம். கேட்க மாட்றாங்க அப்டின்னும்போது, அது என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் ஒண்ணும் பண்ண முடியாதுக்கா. ரொம்ப முடிஞ்ச சரி, அளவுக்கு அவர் பார்வ மட்டும் கேள்வி கேட்கிறார்ல விஜய் சேதுபதி. நீங்க ஏன் ஒரு குடுத்த வேலைய ப்ராப்பரா செய்ய மாட்றீங்க? அதுக்கு ஒரு ஆர்குமென்ட் பண்ணி பண்றீங்கன்னு. சாண்ட்ராவையே நிக்க வச்சு கேள்வி கேட்கல? பிரஜன் முடியாது. ஒய்ஃப்ல ரெஜினா அந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கதெல்லாம் இங்க எடுத்துட்டு வரக்கூடாது. என்ன? அதே பிரஜினா வந்து தௌலத்தா பேசும்போதெல்லாம் இவர் கேள்வி கேட்டார்ல. ஒரு லெட்டர்ல எழுதி கொண்டு வந்து, அத ஆமா. அப்படியே நோட்டா ஏக்கா வச்சு இந்த டயலாக் அப்புறம் இந்த சேர்ல டயலாக்லாம் எப்படி? பண்ணும்போது, சேர்ல இந்த அது மாதிரி கேட்கணும். பார்வதிய மட்டும் கேள்வி கேட்கிற விஜய் சேதுபதி, சாண்ட்ராவையும் நிக்க வச்சு, ஏங்க ம். ஏதாவது சொன்னாலே உடம்பு சரியில்லன்னு போய் படுத்துக்கிறீங்க. இல்ல பண்ண முடியாதுன்றீங்க. ஏதாவது கேட்டா அது வந்து ஒரு ஆட்டிட்யூடா பிஹேவ் பண்றீங்க. நீங்க என்னதான் நெனச்சுன்னு இருக்கீங்க? ஏக்கா அப்படின்னு இதுக்கும் சாண்ட்ராவ நிக்க வச்சு ரோஸ்ட் பண்ணியிருக்கணும்ன்றேன் நான். ஏக்கா சாண்ட்ராவ நல்லாவே கேட்டிருந்திருக்கணும்க்கா எனக்கு தெரிஞ்சு. சாண்ட்ராக்கு இதெல்லாம் பத்தாது. பத்தல. ஆ எப்படி பத்தல. நியாயம் நீங்களே சொல்லுங்க. பார்வதி ஓகே. பார்வதி தவறுங்க. பார்வதி கேள்வி கேட்கிறீங்க. நான் எதுவுமே சொல்லல. அதே ஈக்குவலா சாண்ட்ராவையும் கேள்வி கேளுங்க. ஆ ஏன் சாண்ட்ராவ சாண்ட்ரா கேள்வி கேட்க மாட்றீங்க? இது என்ன பெரிய அந்த அப்பா பெரிய மகாராணியா? ஆ மகாராணி இல்லன்னும் சொல்வீங்க. ஆனா ஆ ஒரு 2 பேர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல ஒருத்தர மட்டும் நிக்க வச்சு கேள்வி கேட்கிறீங்க. இன்னொருத்தர கேள்வி கேட்க மாட்றீங்க. இது என்னய்யா நியாயம் இது? எனக்கு ஆமா. புரியலையே. இதேதான் திவ்யாவுக்கும் நடந்துச்சு அந்த டயத்துல. திவ்யாவ திட்டுறாங்க, சாண்ட்ராவ திட்டல. சாண்ட்ரா ஆ திவ்யா ஷேடோல என்னமோ சாண்ட்ரா தப்பு. நீங்க அந்த சம்பவத்துல வந்து வெறும் திவ்யா மட்டும் தான் தப்பு. சாண்ட்ரா வந்து திவ்யாவோட ஷேடோ. ஷேடோல மறைஞ்சு கேம் போயிடுதா. அததான் இந்த அம்மா வச்சுக்கிட்டு, அப்பவே விஜய் சேதுபதி சொன்னாரு நான் ஒரு ஷேடோ. நான் இப்பதான் யோசிச்சு யோசிச்சு பண்றேன். அத வேற புடிச்சுக்கிட்டு ஒரு அருவம் ஒண்ணு போயிட்டு இருக்கு இந்த வீட்ல. ஆமா. சோ ஏக்கா சாண்ட்ராவ நல்லா ரோஸ்ட் பண்ணிருக்கணும் வீட்டு கிளீனிங்ல. ஈக்குவல் சாண்ட்ரா ஃப்ரேம ஈக்குவல் பார்த்தால் ஆ டென்ஷன் ஈக்குவல் ஆகும். ரைட்ஸ் இருக்கு சாண்ட்ராக்கு. ஆமா. ஏக்கா இல்ல சாண்ட்ரா வந்து இப்ப ரீசென்ட் டயத்துல காமிச்சு அந்த கண்ண கசக்குறது வந்தால் ஐயோ! அப்டின்னா இருக்கு. உடனே அழுவ ஆரம்பிச்சோன்னு ஒண்ணு சொன்னாரு பாத்தீங்களா? அழுவாதீங்க தயவு செய்து. ஊன்னா அழுவ ஆரம்பிச்சிருது உடனே. அப்படின்னு சொன்னாரு ஆமா, பாத்தீங்களா? அப்ப ஆமா. நீ அது ஒரு வெப்பனாவே வச்சிருக்க. ஒண்ணு கேட்டாரு பாத்தீங்களா? வாரம் ஃபுல்லா அழுவுறீங்க. ம். இது எப்படி பார்க்க முடியும்? இல்லக்கா, எப்ப ம். பார்த்தாலும் ஒருத்தர் பேம்பர் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு நெனச்சா, அது என்ன எல்லாரும் அவங்க ஹஸ்பண்டா? பண்ண முடியாது. ஹஸ்பண்ட் வீட்டுக்கு நான் என்ன சொல்றேன், ஒண்ணு உன்னால உன் புருஷன பிரிஞ்சு இருக்க முடியல. நான் ஆ லாஸ்ட்டு. கெளம்பு நான் என்ன கெளம்பு பண்றேன்னே தெரியலன்னா, அம்மா கும்பிடு உனக்கு வீட்டுக்கு போ ராஜா. கெளம்புங்கம்மா. இல்ல நான் என்ன சொல்றேன், யார் யாரையோ அன்ஃபேர் எவிக்ஷன்லாம் பண்றீங்கல்ல, பிபி டீம்க்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். யார் யாரோ அன்ஃபேர் எவிக்ஷன் பண்றீங்கல்ல, இந்த அம்மாவையும் அனுப்பிச்சு விடுங்க வீட்டுக்கு. உங்களுக்கு அந்த மாரி ஒரு கன்டென்ட்டோட ஒரு ஃபேமிலி வீக் தேவையான்னு கேட்கிறேன் நானு. அது ஏக்கா எனக்கே அப்படிதான் தோணுது. உங்களுக்கு உங்களுக்கு தூக்கி விடுங்க. எனக்கு என்னன்னா, அவங்கள அப்படி பேம்பர் பண்ற அளவுக்கு இங்க யாரும் கிடையாது. தேவையும் அந்த கிடையாது. உங்க அளவுக்கு ஹஸ்பண்ட் சீனே பேம்பர் கிடையாதுங்க. சீனே கிடையாது. அது தேவையே கிடையாது. ஓகேவா? ஆமா. சோ இந்த ஏக்கா கேப்டன்சி இந்த விஷயம்லாம் போது. அடுத்து ஒரு டாஸ்க் ஒண்ணு வச்சாங்க தெரியுமா? இந்த ம். நபர் இந்த நபரை ஓவர்டேக் பண்றாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறது அதுல யாரு? வந்து ஹானஸ்ட் சில பேர் வந்து பெர்சனல் வெஞ்சன்ஸ்ல பண்ணாங்க அப்படின்னு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஹானஸ்ட்ல போயிடலாம். ஹானஸ்ட் போயிடலாம். ஹானஸ்ட்டா சொன்ன சில விஷயங்கள் என்னன்னா, எனக்கு பார்வதி அரோரா சொன்னது. கமருதீன ஓவர்டேக் பண்றாங்கன்னு சொன்னது. ஓகே. ம். அது ஹானஸ்ட்டா பட்டுச்சு. அது கமருதீன் பார்வதி ஓவர்டேக் பண்ணாலும் பொருந்தும். ம். பார்வதி கமருதீன பண்றனாலும் பொருந்தும். அது சில விஷயங்கள் பொருந்துச்சு. இப்ப எனக்கு வினோதா இன்னொன்னு இருக்கட்டும், கமருதீனா இருக்கட்டும், மேபி இன்னும் ஒருத்தர கூட சேர்த்துக்கலாம். அவங்கலாம் என்ன சொன்னாங்கன்னா, விக்கல் விக்ரம். விக்கல் சாண்ட்ராவோட சுஷிமிஷன். கேம திவ்யா ஓவர்டேக் பண்றாங்கன்றது எனக்கு சிரிப்பு வந்தது ஆக்சுவலா. ஆ ஏன்னா, லைம் லைட்ல தொடர்ந்து பிரஜின் போறதுக்கு முன்னாடியும் சாண்ட்ரா லைம் லைட்ல இருந்தாங்க. ஆமா.
இப்பவும் பிரஜின் போன பிறகு வேற மாதிரி சில லைம் லைட்ல இருக்காங்க. அவங்கதான் வந்து ஃபுல்லா ப்ரோமோல வரது. வீட்டுக்குள்ள ஒரு ஒரு ஆள் உங்கள சுத்தி பம்பர மாதிரி ஓட விடுறது. விக்ரமே சொல்றாரு. அவங்கள வச்சு அவங்க டாபிக்க நம்ம பேசுறோம் பாத்தீங்களா? அப்ப அவங்க ஒரு கேம் விளையாடுறாங்கன்றது கனி கிட்ட விக்ரமே சொல்றாரு. கனி நீ சூப்பரா சொன்னாங்க தெரியுமா? அந்த இதுக்கு பார்வதியே சாண்ட்ரா ஓவர்டேக் பண்றாப்ல. காரணம் வந்து பார்வதி தான் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் சபையில கொண்டு வந்து பேசுவாப்ல, ஒரு லபான்னு கத்துவாப்ல. இப்ப சாண்ட்ரா அதை பண்றாப்ல, சாண்ட்ராக்கு அந்த கிரெடிட் எல்லாம் போகுது அப்படின்னு கனி அததாங்க சொல்றேன். அப்படி பாத்தீங்கன்னா நியாய பிரகாரம் சாண்ட்ரா தான் ஓவர்டேக் பண்றது. திவ்யா ஓவர்டேக்கே பண்ணல. திவ்யாக்கு இன்னும் சாண்ட்ரா எதுக்கு என்ன பிரச்சனைக்கு ஒதுங்கி இருக்குன்னே திவ்யாக்கு தெரியாது. திவ்யா ஃபேஸ் பண்ற ஒரே இஷ்யூ என்னன்னா பேச விடுறது கிடையாது. இது ஒண்ணுதான் அந்த பொண்ணு பண்ற லேக். அண்ட் இவங்களுக்கு எல்லாம் ஒரு கோவம் இருக்கு திவ்யா மேல. என்னன்னா ஒண்ணு பேச விடாதது, ரெண்டாவது எல்லாத்துக்கும் டக்கு டக்குன்னு பயந்து கத்திடுறாங்க அப்படின்றது. பட் அது கத்துறதுன்றது மனுஷனோட இயல்பு. அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. சோ வினோதா இருக்கட்டும், விக்ரம் வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். வினோதா இருக்கட்டும், கமருதனா இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு பர்சனலா திவ்யாவை பிடிக்காததுனால சாண்ட்ராவோட கேம் எடுத்து திவ்யா ஓவர்டேக் பண்றாங்கன்னு சொன்னது அது லாஜிக்காவே கரெக்டான ஒரு விஷயம் கிடையாது. அதுக்கு நான் ஓகே சொல்ல மாட்டேன். ரெண்டாவது நீங்க சொன்னதா கனி சொன்னாங்க பாருங்க. சாண்ட்ராவோட கேம வந்து பார்வோட கேம 100% உண்மை. பார்வதி லைம் லைட்டான்னு கேட்டீங்கன்னா நோ. லாஸ்ட் 2 வீக்ஸா சாண்ட்ரா தான் லைம் லைட்ல இருக்காங்க. சோ கனி கணிச்சது கரெக்டான ஒரு விஷயம். அதுக்கப்புறமா அரோரா ஏஞ்சி ஒரு விஷயத்த சொன்னாங்க. விக்ரம் நம்ம சுபிக்ஷா வச்சு இவர் வந்து ஐடியாஸை திணிக்கிறேன், அதை பண்றேன், இதை பண்றேன், அந்த மாதிரி ஒரு பேசி ஒரு விஷயத்த பண்ணி சுபிக்ஷாவோட கேமை டவுன் பண்ணி அவரு வந்து ஓவர்டேக் பண்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஓகே. அதுக்கப்புறம் இந்த டாஸ்க் எல்லாம் முடிஞ்ச பிறகு டக்குன்னு இன்னொன்னு சொன்னாரு. கமருதனை பத்தி சொல்லணும். அதுக்கப்புறம் விக்ரம்க்கு வரலாம். கமருதனு அதுக்கு முன்னாடி தான் வினோத்துக்கும் திவ்யாக்கும் ஒரு டாபிக் வச்சு திவ்யா பேச விடலன்னு போட்டுச்சுல. நம்மளே சொன்னோம் அது தப்பு திவ்யான்ட்டு. சோ மறுபடி கமருதன் கன்ஃபியூஸ் ஆயிட்டார். இவர் என்ன கேட்டாரு, யாரோட கேம ஓவர்டேக் பண்றாங்க சொல்லுப்பானா. சரி இப்ப கூட என்ன நடந்ததுன்னா, இப்ப திவ்யா வந்து நான் என்ன கேக்குறேன், நீங்க என்ன சொல்றீங்க, நான் கம்ப்ளைண்ட் கேட்கல, யார் ஓவர்டேக் பண்றாங்க. சோ அதை புரிஞ்சுக்கல. அப்புறம் அதுக்கப்புறம் எப்படி மாறிடுச்சுன்னா அவரும் சிரிக்கிறாரு. யார் பக்கத்துல திவ்யாவும் சிரிக்கிறாங்க, விஜயும் சிரிக்கிறாரு. நான் ஓவர்டேக் பண்றேன். இப்ப என்ன அவங்களே சொல்றாங்க ஓவர்டேக் பண்றீங்களா? ஆமா சார் அவங்க பண்றாங்க. சோ அந்த இடத்துல கமருதீன் ஒரு காமெடி பீஸா பார்க்க முடிஞ்சுது. அந்த இடத்துல உனக்கு திவ்யா மேல இருக்கிற கோவத்தை தான் திணிக்க தெரிஞ்சது தவிர்த்து கரெக்டா யார் கேம யார் எப்படி விளையாடுறா, யார ஓவர்டேக் பண்றாங்கன்னு அந்த மூளை உனக்கு அந்த நேரத்துல வேலை செய்யல. கமருதீன் ஓகேவா? இது ஒண்ணு. இது எப்பயுமே நடக்கிறது தான். கமருதீன் திடீர்னு பயங்கர புத்திசாலியா இருப்பார், திடீர்னு ஒரு பெரிய மக்கு மாதிரி நடந்துப்பாரு. ஓகேவா? சேர்க்கை சரியில்லை இல்ல, அதனால அப்படிதான் இருப்பாரு. மறுபடியும் முன்னாடியே அவர் அப்படித்தான் இருந்தார். முதலையே அவர் அப்படித்தான் இருந்தார். ஆமா. அதுக்கப்புறம் ஆதிரை சொன்னாங்க. விக்ரமையும் சுபிக்ஷா வச்சு என்ன சொன்னாங்கன்னா, சுபிக்ஷாவோட ஒரு இதை வச்சு இவர் ஓவர்டேக் பண்றாரு. கேம வந்து ஓவர்டேக் பண்றாப்ல. இவரு வினோத் வந்து ஓவர்டேக் பண்றா. விக்ரம் ஓவர்டேக் பண்றாருன்னு ஒரு விஷயம் போன உடனே பிரேக் டைம்ல விக்ரம் அழுகுறாரு. ஏன்னா நானே யோசிச்சேன், இது அழுகுறதுல ஒண்ணுமே இல்லை, எது கழுவணும்? சப்போஸ் நீ வந்து அந்த டாஸ்க்ல கால வாரனல்ல, எஃப்ஜே கால அதை கொண்டு வந்து சபரியெல்லாம் வச்சு செய்யற மாதிரி உன்ன ஒரு விஷயம் செஞ்சிருந்தால் நீ அழுகலாம். ஏன்னா சாட்டர்டே எபிசோட்ல நீங்க பாத்தீங்கன்னா தனியா உட்கார்றது, ஒரு மாதிரி சோகமா இருக்கிறது, இந்த மாதிரியே இருந்தாரு. மேபி வீக்கெண்ட்ல எப்படி இது போய் சேரும் அப்படின்னு கூட பயந்துட்டு அந்த யோசனைகள்ல இருந்திருக்கலாம். ஆனா அது ஒரு ஸ்ட்ரெஸ்ன்னு நினைக்கிறேன் விக்ரம்க்கு. ஏன்னா இது ஒரு ஸ்மால் மேட்டர். அது ஆதிரியோட ஒரு ஒப்பீனியன். அதுக்கு போய் உள்ள அழுது பண்ணி அது தேவையில்லாத சம்பவமா எனக்கு தோணுச்சு ஆக்சுவலா விக்ரம் பண்ணது. ஆமா. இல்லக்கா விக்ரம் ரொம்பவே இப்ப ரீசன்ட் டைத்துல நிறைய அழுகுறாரு. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு நம்ம ஏதாவது தப்பு பண்றோமா, நம்ம இது பண்றோமா, அந்த ஸ்ட்ரெஸ்ல அழுகுறாரா, இல்ல என்ன நான் பண்ணாத ஒரு விஷயத்தை என் மேல திணிக்கிறாங்க அப்படின்னு அழுகுறாரா, இல்ல சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்கு அழுகுறாரா, நம்ம நிறைய விஷயங்களை யோசிக்கலாம் இதுல. சோ அதுக்கேத்த மாதிரி பாசமலர் தான் இது உண்மையாலுமே. பிக் பாஸே அன்னைக்கு ஒரு நாள் சொன்னார், பாசமலர் போதும் உள்ள வாங்க அப்படின்னு. எல்லாரும் பக்கத்துல இன்னொன்னு பேசுறாங்க, அது அவங்களோட ஒப்பீனியன். இந்த வீட்டுல வந்து கண்ணையே உனக்கு செவந்திருக்குன்னு கூட நாங்க ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லுவோம், நாமினேஷன் சொல்லுவோம், இனிமே அப்படிதான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது உடனே சுபிக்ஷா வந்து நான் சொன்னேன் உங்களுக்கு, நீங்க என்ன நாமினேட், நீங்க வந்து என்ன ஓவர்டேக் பண்றீங்க, அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு ஓவர் ஆக்டிங்கா தெரிஞ்சுது. அது தேவையில்லாத ஒரு சம்பவம். ஏன் அப்படி நினைக்கிறீங்க? நான் சொன்னா உங்களை அப்படி நான் அங்க என்ன சொன்ன சபையிலேயே அவர் என்ன ஓவர்டேக் பண்ற மாதிரி தெரியலன்னு நான் சொன்னல, அந்த மாதிரி பேசியிருந்தா
அது வேற மாதிரி இருந்திருக்கும். இவர் அழுவாராம் தேம்பி, அதுக்கு அந்த அம்மா வந்து ஒரு மாதிரி வாய்ஸ் டோனை மாத்தி ஒண்ணு அழுவாங்களா, என்னங்க இது அப்படின்ற மாதிரி இருக்கு. நீங்க சொல்றது ஹரி படத்துல உள்ள ஆக்டர்ஸ், நான் சொல்றது இங்க விக்ரமன் சார் எல்லாமே எமோஷனலா தான் கன்வே பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. எனக்கு அது பார்க்கும் போது சுபிக்ஷா பண்ணது விக்ரமுமே தேவையில்லை. ஏன்னா விக்ரம் இப்ப பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே முக்காவாசி நிறைய விஷயத்துக்கு அழுக ஆரம்பிச்சிருக்காரு. ஆமா, மேபி ஒரு 75 டேஸ் ஆயிடுச்சு இல்லங்க. 75 டேஸோட ஸ்ட்ரெஸ் கூட இருக்கலாம் நிறைய பேருக்கு. இருக்கலாம், விமர்சனங்களை ஏத்துக்க முடியாத ஒரு பொசிஷனுக்கு தள்ளப்பட்டிருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனா அது சுத்தி பார்க்கும் போது எதுக்கு இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லி அப்படி பார்த்தா இவருமே நிறைய பேர் மேல பாயிண்ட் அவுட் பண்ணி எவ்வளவு விஷயங்களை சொல்லியிருக்காரு. ஆமா, அப்ப போய் கதறி மண்டையில அடிச்சுட்டு அழுகணும்னா எல்லாருமே தான் எல்லாம் பண்ணலாம். அண்ட் எஃப்ஜேவும் ஒண்ணு சொன்னாரு. விக்ரம் என்ன சொன்னாரு, இவர் மிஸ்டர் பெர்ஃபெக்ட், நான் ரொம்ப நல்லவன், நான் பிக் பாஸ்க்கு வந்து பயங்கர ட்ரூவா இருக்கிறவன் அப்படின்லாம் காமிச்சு ஒண்ணு பண்ணி ஒரு கேம் ஒண்ணு ஓவர்டேக் பண்றாருன்னு எஃப்ஜே சொன்னது. ஏங்க அது அவங்களோட கருத்து. அவங்களுமே நிறைய மிஸ்டேக்ஸ் பண்றாங்க. அந்த மிஸ்டேக்ஸ் சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நீங்களும் அதை விமர்சனம் பண்றீங்க. சோ அதை எடுத்துட்டு போய் விக்ரம் அழுதுதான் எனக்கு ஒரு பக்கம் என்னடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சுபிக்ஷா பண்ணது ஐய அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சீரியஸா அப்படித்தான் இருந்துச்சு எனக்கு. ஆனா சாண்ட்ரா பண்றது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க. சாண்ட்ரா பண்ணதை பார்க்கவே கூடாது. இப்படி மூடிக்கணும். அப்ப போதும், ப்ளீஸ் ப்ளீஸ், ஓ மை காட், போதுங்க, தகட்டிடுச்சு, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, இதுக்கு மேல பாக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சோ சாண்ட்ரா அதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்கும்போது திவ்யா சூப்பரா ஒண்ணு கேட்டாங்க பாருங்க சாண்ட்ரா கிட்ட. இந்த டாபிக் வரலாம். என்னன்னா சாண்ட்ரா வந்து என்ன சொல்லிருக்காங்க, கொளுத்தி போட்டிருக்காங்க. என்னன்னு கொளுத்தி போட்டிருக்காங்கன்னா, டாபிக் என்னன்னா, தலைவலியே இல்லை இவளுக்கு, அடுத்த நாள் தான் இவ என்கிட்ட சொல்றா. யாரு, சாண்ட்ரா சொல்லிருக்காங்க திவ்யாவை பத்தி விக்ரம் கிட்ட. தலைவலி இல்லை எனக்கு, நான் கனி ஜெயிலுக்கு போகாததுனால தலைவலின்னு சும்மா டிராமா போட்டேன், நாடகம் பண்ணேன் அப்படின்றத விக்ரம் கிட்ட சொல்றது நம்ம எல்லாருமே பார்த்தோம். அததான் விக்ரம் வந்து கனிக்கு கன்வே பண்றதா இருக்கட்டும், வினோத்துக்கு கன்வே பண்றதா. அதனாலதான் வினோத் வந்து சொன்னார்ல, சாண்ட்ராவோட ஒரு கேம் வந்து திவ்யா ஓவர்டேக் பண்றாங்க. ஏன்னா திவ்யா இதுக்கு முன்னாடி, சாண்ட்ரா இதுக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்தாங்க, இப்ப வேற மாதிரி ஒண்ணு பண்றாங்க, அதனால அப்படின்னு சொல்லி இதெல்லாம் மனசுல எடுத்துக்கிட்டு வினோத் அவங்களே ஒரு கற்பனைக்கு போயிட்டு சாண்ட்ராவோட கேம திவ்யா ஓவர்டேக் பண்றாங்கன்னு இவங்களே ஏதோ ஒரு அக்யூசேஷன் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் இவர் கேட்டாரு, நீங்க விக்ரம் கிட்ட அப்படி சொன்னீங்களா? சார் நான் சொன்னா, நான் எனக்கு மனசுல எப்படி தெரியுமா இருந்தது பாக்கும்போது, ஆமா நீ தான் சொன்ன. எப்படிப்பா ஓப்பன் பப்ளிக்ல இவ்வளவு கேமராஸ் மைக் முன்னாடி சொல்லிட்டு நானா அப்படின்னா எப்படி இது எனக்கு புரியல. நடிப்பு அரைக்கிதான். உடனே நான் அப்படி சொல்லல சார், நான் கனி போவாததுக்குத்தான் நான் கனி போவாததை பத்தியே கேட்கலங்க, நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க அடுத்த நாள் உங்ககிட்ட தலைவலியா, தலைவலி எல்லாம் கிடையாது, நான் வந்து தலைவலி மாதிரி நாடகம் பண்ண கனி போவாதது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கனி டாபிக்க பிடிச்சி. அப்போ இவர் சொல்றாரு, கனியை பத்தி பேசாதீங்க, கனி விஷயமே கிடையாது. விக்ரம் கிளியரா சொன்னாரு, மறுபடியும் சொன்னாரு, இவங்க சொன்னாங்க சார், இவங்க சொன்னாங்க. அப்புறம் தான் இவரு சொன்னார், விஜய் சேதுபதி, நீங்க சொன்னதை நாங்க பார்த்தோங்க, நீங்க சொன்னீங்க. நடிப்பு எப்படி தெரியுமா, ஆஸ்கார் குடுறா ட்ரம்ப், ஆஸ்கார் குடு எங்க அண்டக்காவுக்கு. யாருக்கும் கூப்பிட்டு நாமினிஸ்ல வச்சு ஒண்ணு பண்றீங்களே, இந்த அம்மாக்கு கொடுங்க, உலகமே பார்க்கட்டும் எவ்வளவு பெரிய சிறந்த நடிகை அவங்க. அவங்களுக்கு விஜய் டெலி அவார்ட்ஸ், பிலிம் ஃபேர், ஜி அவார்ட்ஸ் இதெல்லாம் பத்தவே பத்தாது, நேஷனல் அவார்டு கூட பத்தாது, கூட பத்தாது. அதான் ஆஸ்கார் குடுறா ட்ரம்ப் அப்படிங்கிற மாதிரி தான். பத்மஸ்ரீ கொடுங்க, என்ன பத்மஸ்ரீ கொடுங்க, அப்புறம் வேற நிறைய அவார்ட்ஸ் இருக்கு, என்ன வேணுமோ அப்படியே தூக்கி கொடுங்க அந்த ஆக்டிங்க்கு. அதுக்கப்புறமா திவ்யா ஸ்ட்ராங்கா நின்னாங்க சார், நான் அப்படி சொல்லவே இல்லை, எனக்கு தலைவலி இல்ல, நான் வந்து சும்மா டிராமா பண்ண நாடகம் பண்ணேன்னு நான் சொல்லவே இல்லை, நான் எப்ப சாண்ட்ரா உங்ககிட்ட சொன்னேன் அப்படி சொல்லவே இல்லைன்றதுல ஸ்ட்ராங்கா நின்னாங்க. எனக்கு தெரிஞ்சு திவ்யா அப்படி சொன்ன மாதிரி நானும் எங்கேயும் பார்க்கல. ஆனா நம்மளே அப்ப பேசணும், திவ்யா வந்து ஜெயிலுக்குள்ள போகாம இருக்கிறதுக்கு தலைவலின்னு ஒரு டிராமா பண்றாங்க, சாண்ட்ராவும் திவ்யா கூட சப்போர்ட்டுக்கு நிக்கிற மாதிரி அந்தமாவும் பயங்கரமா ஒரு டிராமா பண்ணுது, விக்ரம் மேல இருக்கிற வெறுப்புல வீட்டாளுங்க கனியெல்லாம் வெளியில உட்கார்ந்து இருக்காங்க, இப்ப இவங்க இருக்கும் போது போக கூடாது அப்படின்னு ரெண்டு பேருமே சேர்ந்து என்னப்பா இப்படி டிராமா பண்றாங்க நம்மளே பேசியிருக்கோம். ஆனா திவ்யா போய் இதை சாண்ட்ரா கிட்ட சொன்னதை நான் கேட்கல, நான் பார்க்கல. சோ எனக்கு தெரிஞ்சு சொல்லல, சொல்லியிருந்தா நம்ம அதை பத்தி பேசும்போது இதை பத்தியும் நம்ம நிறைய பேசியிருக்கோம். அண்ட் திவ்யா பேசும்போது பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா நான் அப்படி சொல்லவே இல்லை சார், அவங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னே தெரியலன்றத அவரும் சொல்லிட்டாரு. ஓகே, கடைசியில சொன்னாங்களா சொல்றதுலயும் தாண்டி
ஒரு விஷயத்த பண்ணிட்டீங்க விட்டுருங்க. சோ அங்கேயும் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ மூட்டி விடுறது போட்டு கொடுக்கறது எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு வீக்கெண்ட்ல வந்து ஒரு டிராமாவை போட்டு நடிச்சிடுற. இப்ப அவ சொல்லவே இல்லைன்றா, அதுக்கு உனக்கு பதிலே இல்ல. என்னமா உட்காந்து நாடகம் போட்டு பண்ணின்னு இருக்கிற அப்படின்ற மாதிரிதான் சாண்ட்ரா அங்கேயுமே தூண்டில்ல மாட்றாங்க. ஆமா ஆமா நான் சொன்னேன், ஆமா நீ சொன்ன அப்படின்னு பேச வேண்டியதானே. இல்ல அப்படி நீ சொன்னல. அஞ்சலி பாப்பா வந்துருவாங்க போல இருக்கு நடுவுல. அஞ்சலி 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 இன்னும் கண்மணி கண்மணி. அது அஞ்சலி பாப்பான்றதுனால ரசிச்சோங்க. இது பீப்பா மாதிரி இத கூட சொல்லுவாங்க அஞ்சலி அஞ்சலின்னு என் குழந்தைங்களையும் பர்சனலா டார்கெட் பண்ணிட்டாங்க அப்படின்வாங்க. வாய்ப்பு இருக்கு ரிஜிரா. என்ன வேணா நடக்கும். அவங்களுக்கு தோன்ற எல்லா விஷயத்தையுமே சொல்லுவாங்க. அப்படி இல்லைங்கன்னு சொன்னா நீங்க பண்ணீங்க நான் பார்த்தேன் வெளியில போய் பாருங்க அப்படின்வாங்க. சோ அந்த மாதிரி டயலாக் எல்லாம் ஒரு ஒரு சீனை போட்டு கால் மேல காலை போட்டுக்கிட்டு அந்த கோட்டை அந்த பிரஜினோட சட்டை அப்படி கையில வச்சுக்கிட்டு பேசுற இதெல்லாம் பார்க்கணுமே. அடேங்கப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். வீக்கெண்ட்ல நீங்க சொல்ற மாதிரி இந்த ஒரு கண் இப்படி போய் அப்ப சார் நான் வந்து அது அந்த இன்டென்ஷன்ல பண்ணல. நான் வந்து இத பண்ணல. நீ மாட்டிக்கிட்டு தொக்கா. அப்புறம் அப்புறம் என்ன? அதுதான் திவ்யா கேட்டாங்க. நான் எப்போ உன்கிட்ட சொன்னேன்? நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லையே. ஆமா இன்னொரு விஷயத்த சொன்னாங்க. நான் சொல்லல. நீ சொல்ற. உனக்கும் எனக்கும் ஒரு ஏதோ பிரச்சனை. எனக்கு அது என்ன பிரச்சனைன்னு கூட தெரியல. ஆனா செட் ஆகலன்னு சொல்லிட்டு நான் ஒதுங்கிட்டேன். இதுக்கு மேல பிரச்சனை பண்ணி இருக்கிறதுக்கு எடுத்துக்க வேணாம். அதனாலன்னு சொல்லி நான் விலகிட்டேன். அப்புறம் வந்து இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி திவ்யா அந்த இடத்துல மத்தவங்க கிட்ட ஒரு விஷயம் இருக்கும்ல, ஒரு டோன் இருக்கும், பேச விட மாட்டாங்க ஒரு விஷயத்த. ஆனா சாண்ட்ரா கிட்ட பேசும்போது கூட பாரு ஒரு சாந்தம் இருக்கு. ஏன்னா சாண்ட்ரா அங்கேயும் என்ன ஒரு டைலாக போடுறாங்க, நான் பிரஜின் போனதுல இருந்தே நான் லாஸ்ட் ஆயிட்டேன், நான் என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின் போது எனக்கு தெரியும் நீ ஏதோ ஒரு வகையா லாஸ்ட் ஆகி இருக்க அப்படி இப்படின்னு. அந்த இடத்துல கூட திவ்யா சாண்ட்ராவை புரிஞ்சிக்கிற விதமா தான் அந்த கான்வர்சேஷனை பார்த்தேன். ஆனா இத கூட சாண்ட்ரா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவ நடிச்சிட்டா, அவ பண்ணிட்டா, அவ வந்து இது பண்ணிட்டா. திவ்யா வந்து பயங்கரமான கேடி. அவ வந்து சொன்னா, அவ கண்டிப்பா சொன்னா அப்படின்னு அதையும் பிளேட் மாத்துற அளவுக்கு டேலண்ட் இருக்கிறவங்க தான் சாண்ட்ரா. சாண்ட்ரா அதுக்கடுத்து ஒரு நடி போட்டாங்க பாத்தீங்களா? நான் பிரஜின் போனதுல இருந்தே கான்சியஸாவே இல்ல தெரியும்ல. அவங்க லாஸ்ட் தான். அவங்க என்ன பண்றாங்கன்னே மறக்கறாங்களாம். நான் என்ன கேக்குறேன், இது ஏமா உனக்கே ஒரு மனசாட்சி வேணாமா? எவ்ளோ நம்மளுக்கு குடுத்த ஒரு வாரத்துக்கு எவ்ளோ காசு குடுக்குறாங்க. அதுக்கு பெர்ஃபார்மன்ஸ போட்டா பரவால்ல. நீ அடுத்த 10 பிக் பாஸ்க்கும் சேர்த்து பெர்ஃபார்மன்ஸ் போடுறது எப்படிமா? பிக் பாஸ்லாம் இல்ல. இப்ப என்ன அவதார் 3 ரிலீஸ் ஆயிருக்கா. 4க்கு சாண்ட்ராக்கு ஆஃபர் வரும் பாருங்க. அவதார் 4க்கு வரும். ஆமா. நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அப்பயுமே அந்த ஆஃபர்ல கூட நான் ஜோடியா தான் பறவ மேல அப்படின்வாங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா நான் என்ன சொல்றேன், இந்த ஒத்துமை இந்த பாசம்லாம் வச்சுக்கோங்க. வீட்டுக்கு வெளியில வச்சுக்கோங்க. வீட்டுக்குள்ள திஸ் இஸ் a கேம். கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் கேம் அப்படின்றேன். அதுவும் நீ கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு கேம் விளையாடுற பாத்தியா? தட் இஸ் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. தட்ஸ் லைக் ஒரு சீப்பான ஒரு கேம் விளையாடுறாங்க. அது எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? இல்ல. சோ எனக்கு அது அக்செப்டபிளா இல்ல. ஆமா. அடுத்து பார்வதி கமருதீன் கொளுத்தி போட்டாப்ல பத்தி நல்லா இருந்துச்சு. இது நான் சொல்லணும்னு நினைச்சேன். அதாவது எல்லாரும் வெளியில போய் பெட்ல படுக்க கூடாதுன்னு அந்த சாண்ட்ரா பிரச்சனை போயிட்டு இருந்ததுல. ஆமா. ஏன் நீங்க எப்படி டிசைட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு டிசைட் பண்ணும்போது லெட்டர் வந்ததுன்னு இவரு சபரி ஏஞ்சி சொல்லிட்டு இருந்தாரு. சார் வந்து லெட்டர் வந்தது சார் இது பண்ணக்கூடாது. அப்புறம் கமருதீன் அப்ப நீங்க எங்க இருந்தீங்க சார்? நான் அங்க இல்ல. கமருதீன் அங்க இல்லையா? அப்ப எங்க இருந்தீங்க கமருதீன்? அப்படின்னு வந்து ஒரு 2 தடவை ரெஜிஸ்டர் பண்ணி ஆடியன்ஸ பார்த்து வேற சிரிச்சாரு அவரு. ஆமா. அதுல ஒரு உள்ளர்த்தம் இருக்கு. டேய் யார்கிட்டடா நடிக்கிற? நீ பண்ற எல்லா சிலுமிஷ வேலையும் தலையெழுத்து நான் பாக்குறேன்டா டேய். ஓ என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இல்ல அப்ப நாய் குலைச்சப்ப கமருதீன் என்ன பண்ணாரு? நாய் குலைச்சும் போது கமருதீன் என்ன பண்ணாரு? உடனே பாருவோட கண்களை பார்க்கணுமே. இத பத்தி தான் பேசுறாங்களா அப்படின்னு மனசுல ஐயோ மாட்டிக்கிட்டுமா அப்படின்ற மாதிரி அப்படியே கண்ணு அப்படியே தாண்டவம் ஆடுது. இந்த பக்கமும் அந்த பக்கமும் பாரு கமருதீன்ல. சார் அதான் உங்களுக்கு எல்லாம் தெரியுதுன்னு எனக்கு தெரியுது. அப்படியே விட்டு சார் அப்படின்ற மாதிரி கமருதீன் ஒரு ஆட்டம். விஜய் சேதுபதிக்கு என்னன்னா தம்பி வலையில சிக்கிட்டா தப்பிக்க முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி இன்டைரக்டா நீங்க பண்ற சில்மிஷ வேலைகள்லாம் நாங்க பாக்குறோம். ஜனங்கள் எல்லாம் பாக்குறாங்க. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் இந்த டாபிக் எல்லாம் இது பண்ணும்போது லாஸ்ட்ல கமருதீன் கிட்ட சொன்னாரு. அதாவது ஓவர்டேக் பண்றாங்க அப்படின்னும் போது கமருதீன் நிக்க வச்சு ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஓவர்டேக் பண்றாங்களா? இல்ல சார் அவங்க வந்து
கேப்டன்சில அவங்க பலூனை வந்து நான் உடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க கோச்சுக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நான் உடைச்சிட்டு அதுக்கு இதுக்கு கோச்சிக்கிறாங்க பண்றாங்க. பட் நான் என் கேம்ல தெளிவா தான் சார் இருக்கேன். என்னோட இதுல தெளிவா தான் இருக்கேன். அப்ப கூட யாரோ ஒருத்தர் சொன்னாங்களே, இவங்க கனியும் யாரோ சொன்னாங்க. சாரி. என்ன சொன்னாங்கன்னா, இவங்களுக்கு வந்து கனி தீர்வு ஜெயிக்க கூடாதுன்னு தான் இருந்தது தவிர்த்து, கமருதீன் அப்படி கனி தீர்வை கம்பேர் பண்றதுக்கு கமருதீன் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனா கமருதீன் ஜெயிச்சதுல அவங்களுக்கு முழு மனசா சந்தோஷம் இல்ல. ஆமாங்க, அதான் உண்மை. நம்ம நேத்து பேசணும்ல. என்ன பேசணும்? அதாவது இதுக்கு நான் சந்தோஷப்படுறதா, அதாவது அந்த டாஸ்க் பண்ற ஏரியால கமு சூப்பர் ஃபைனலி அப்புறம் இவரு நெத்தியில முத்தம் கொடுக்கறது, இந்த டிராமாவெல்லாம் பார்த்து முடிச்ச பிறகு அது டிராமா, பக்கா நடிப்பு. அதுக்கப்புறம் வெளியில வந்து சொல்லியிருக்காங்கல்ல, இதுக்கு நான் சந்தோஷப்படுறதா இல்ல கஷ்டப்படுறதா தெரியல. அப்போ நீ முழு மனசா நீ கமருதனோட கேப்டன்சிக்கு ஹாப்பி படல. நம்ம கூட இருந்த ஒருத்தன் ஒரு குறிப்பிட்ட வாரத்துக்கு அப்புறம் கேப்டன் ஆயிருக்கான்னு நீ முழுசா சந்தோஷப்படல. அப்ப டாஸ்க் ஏரியால நீ நடிச்சிருக்க. சோ உனக்கு வந்து அது அப்புறம் இது எப்படி வந்து லவ், அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியல பிக் பாஸ் அப்படின்னு மைக்ல அசிங்கமா சொல்றது. இன்னொன்னு சொன்னப்பல பாத்தீங்களா நீங்க, சார் கொஞ்சம் அமைதியா இருக்கு சார், அவர் வாட்டுக்கு ஏதாச்சும் நினைச்சிட போறாரு சார். நினைச்சுட்டா நீ பண்றது தானே சொல்றோம். வெளுவெட்டி நீ எப்படி முதல்ல விஜய் சேதுபதி கிட்ட சார் அது சொல்லாதீங்க சார், அப்புறம் அவன் ஏதாவது பண்ணுவான். ஏன் உனக்கு பயம்? ஏன்னா கமருதுன்னா வாயை திறந்தா நாறிடும். எத்தனை பேர் விஷயத்துல நாடுறத மேடம் கண்குளிரா பாத்துருக்காங்க. தனக்கு திரும்பினா அப்ப எவ்வளவு நாரோன்றது நல்லாவே தெரியும். கமருதீனுக்குமே தெரியுது ஒரு கேம்னு வரும்போது இவர் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நம்மள வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டா, இவளுக்கு அந்த ஸ்போர்ட்டிவ்னஸ் கிடையாதுன்னு கமருதீனுக்குமே நல்லா தெரியும். அததான் போகும்போது சொன்னாரு, கமு பாத்துக்கோங்க, பாத்து இருந்துக்கோங்க அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவளால உன் கேம் கெட்டு நாரி நாசமா போகுது, தயவுசெய்து சுதாரிச்சுக்கோ. ஏன்னா இவ கமருதீன் ஒரு டைலாக் சொன்னா, சார் நான் டைட்டிலுக்காக விளையாடுறேன் அப்படின்ட்டு. அப்ப இதெல்லாம் என்ன அர்த்தம்னா, டைட்டிலுக்காக ஒண்ணு ஃபோக்கஸ் பண்ற, அதுவும் கலாச்சாரம் பாருங்க, பா எவ்வளவு சின்சியரிட்டா ஃபோக்கஸா இருக்காரு இவரு அப்படின்றதையும் விஜய் சேதுபதி சொல்லி காமிச்சாரு. சோ நீ வந்து டைட்டிலுக்காக விளையாடுறனா சில விஷயத்தை ஒதுக்கி வைக்கணும். ஆனா நான் பார்வதியும் கமருதீனும் நம்ப மாட்டேன். இப்போ ஒரு கான்வர்சேஷன் போச்சு இல்ல, பாத்து இருந்துக்கோங்க அப்படின்றது வந்து இன்ட்டு கொடுத்தது. விஜய் சேதுபதி கமருதீனுக்கு பச்சையா இன்ட்டு கொடுத்தது. அவளை நம்பாத, அவ உன்னை என்னைக்கு வேணா போட்டு நசுக்கிடுவா, அவளுக்கு உன் மேல இருக்கிற ஃபீலிங்ஸ் வந்து 100% ட்ரூ கிடையாது, பாத்துக்கோ தம்பின்றது இன்ட்டு. அதுக்கப்புறம் 2 பேர் பேசுறத பார்த்தோம்ல. அதுலயும் பாத்தீங்கன்னா, நீ வந்து நிறைய வார்த்தை விடுற, நீ பேசுற பாரு, நான் வந்து அதாவது எப்படியா இருந்தாலுமே நீயா இருந்தாலுமே நீயே கேம்ல இருந்திருந்தா கூட ஃபர்ஸ்ட் என் பலூன் இல்லாட்டி கூட மத்தவங்க பலூன் உடைச்சு லாஸ்ட்ல நீயும் என் பலூன் உடைக்க வந்திருப்பல்ல. அந்த இடத்துல டாஸ்க் விளையாடிதான் ஆகணும். அதனால என்ன, இப்போ நீ வந்து சில விஷயங்கள் பேசுறேன்னா, நான் அப்படி பேசாம இருக்க முடியாதுடா, எனக்கு தோன்றதை நான் பேசுவேன். அப்ப நான் எனக்கு தோன்றதை பேசிட்டு நீ காலி ஆயிடுவ அப்படின்னாப்ல. அது மாசா இருந்துச்சுக்கா. ஆமா, அதாவது காலி ஆயிடுவ அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு வந்து எவ்வளவோ ஹர்டில்ஸ் இருக்கு, எவ்வளவோ பிரச்சனைங்க இருக்கு, நீ வந்து எங்கேயோ ஒரு இடத்துல உன் மேல எனக்கு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கு, நம்பிக்கை கிடையாது அப்படின்னாலுமே உன் மேல ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்றதுனால தான் நான் பழகுறேன், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆனா நீ ரொம்ப ட்ரிகர் பண்ணி நான் தோணுதெல்லாம் பேசுவேன்னு சொன்னீனா, நானும் பேசிட்டா முடிஞ்சிருச்சு உன் சோழின்றது தான் அர்த்தம். அது ஆனா அதுக்கு அடுத்து உடனே பாத்தீங்களா பேப் இல்ல சீரியஸா. ஆனாங்க எனக்கு என்னன்னா, இவ்வளோ ஒரு கமருதீனோட ஃப்ரெண்டும் வந்து அட்வைஸ் பண்றாங்க, நீ கேம் விளையாட போனியா, ரேஷன் கார்டு எடுக்க போனியான்றாங்க. வீட்டுக்குள்ளயுமே நிறைய பேர் நிறைய அட்வைஸ் பண்ணிட்டாங்க. அவருக்குமே தெரியுது இது ஏதோ கொஞ்சம் பித்தலாட்டமா இருக்குது, செட் ஆகாதுன்னு இருக்கு. பார்வதிக்குமே அந்த டவுட் இருக்கு. இனி விஜய் சேதுபதியே சொல்லிட்டாரு, பார்த்து இருந்துக்கோங்க, இது உங்களுக்கு சரி கிடையாது, நீ இதுக்கு மேல ஒரு பெரிய இது இன்டைரக்ட் ஹிண்ட் கிடையாது, டைரக்ட் ஹிண்ட் அது அவர் சொன்னாரு. எனக்கு என்னன்னாக்கா, இவ்வளவு சொல்லியும் திருந்தாம மறுபடியும் போய் திருந்தவே மாட்டாங்கங்க, திருந்த மாட்டாங்க. ஏன்னா இவங்க 2 பேரு பேசிக்க வேணா, உன் வேலையை பாரு நான் என் வேலையை பாரு, அப்படி இப்படி 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 போவாங்க. அது 1 மணி நேரம் கூட நிக்காது. மறுபடியும் ஏண்டி சைலண்டா இருக்கு, என்னடி ஆச்சு, உடனே அந்தமா வருவாங்க, ஏண்டா அப்படின்வாங்க. இந்த கன்றாவிய வேறலாம் நம்ம பாக்கணும். கொடுமையின் உச்சக்கட்டம் இதெல்லாம், சீரியஸா சொல்றேன். ஐயோ ரெஜிரா என்னாச்சு, ஸ்டக் ஆயிட்டாரே நம்ம ஆளு. ஓகே, அதே மக்களே, இன்னைக்கு இதுதான் நடந்துச்சு. நம்ம என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, கண்டிப்பா கமருதனும் பார்வதியும் சும்மா அந்த ஒரு அரசல் புரசல் இருக்கும் தவிர்த்து பிரிஞ்சு
ப்ராப்பரா கேமை ஃபோக்கஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. கமருதீனுக்கு வந்து ஒரு டைரக்ட் நீ பார்த்திருந்துக்கோ பார்வதியை ஒதுக்கி வை அப்படின்றது தான் சொன்னது விஜய் சேதுபதி. அது அவருக்கு நல்ல மெச்சூர்டான ஆள் தான், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ற ஆள் தான். பட் எந்த அளவுக்கு அதை ஹேண்டில் பண்ணி அடுத்து எடுத்துட்டு போய் பண்ணுவாங்கன்னு தெரியாது. எனக்கான நம்பிக்கை கிடையாது. கமருதனும் பார்வதியும் அவங்கவுங்க கேமை ஃபோக்கஸ் பண்ணி அடுத்த 4 வாரம் அதுக்காக டெடிகேட்டடா இருப்பாங்களான்னு கேட்டா எனக்கு தெரியாது. இன்னொன்னு, கமருதன் கேப்டன்சில இருக்காரு அடுத்த வாரத்துக்கு. அந்த இடத்துல தேவையில்லாம இந்த நாய் இவங்க பண்ற இந்த சில்மிசை வேலைக்கு வந்து நாய் குலைக்கிறதோ இல்ல வந்து பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துருச்சுன்னா அதை விட ஒரு அசிங்கம் எதுவுமே இருக்க முடியாது. அரிய வாய்ப்பு. என்ன கேட்டா எல்லா கேப்டனும் ஏதோ ஒரு இடத்துல பலியாடாயிடுறாங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒரு மிஸ்டேக்க பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுது. பெரிய அப்ரிசியேஷன் இந்த சீசன்ல எந்த கேப்டனுக்குமே வந்தது கிடையாது. ஸோ இவர் அப்படின்னும் போது அவசரப்பட்டு வார்த்தைகளை விடுற ஒரு கேரக்டர், கோவம் வர ஒரு கேரக்டர், அண்ட் பார்வதி அவரும் சில விஷயங்கள் வந்து பேடா போயிட்டு இருக்கு சினாரியோ. ஸோ இதெல்லாமே அதை ஓவர் கம் பண்ணி அவர் கேப்டனா வின் பண்ண போறாரா இல்ல கவுந்து தலையில துணியை போட்டுட்டு உட்காருவாரா தெரியாது, பார்ப்போம். அண்ட் எலிமினேஷனுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா எஃப்ஜே அண்ட் ஆதிரே எலிமினேட் ஆயிருக்காங்க. சண்டே எபிசோட்ல எலிமினேட் ஆகி வெளியில வந்திருக்காங்க. நாளைக்கு எபிசோட்ல நம்ம அது பார்க்க போறோம். பார்த்துட்டு நம்ம என்ன ஏது அண்ட் கனி மேட்டரா இருக்கட்டும், இன்னும் ஒரு சில விஷயங்கள் அட்ரஸ் பண்ணோம். இந்த டாஸ்க்ல வந்து விக்ரம் மேல ஒரு அக்யூசேஷன் வந்திருக்கு. விக்ரம் சாரியே கேட்டாலுமே அதை அட்ரஸ் இனிமே பண்ண போறாங்களா இல்ல அதை அப்படியே விட்டுறாங்களா? கனி அண்ட் சாண்ட்ரா விஷயம் என்ன கேட்டா நியாயமா அட்ரஸ் பண்ணணும். கண்டிப்பா அதை அட்ரஸ் பண்ணணும். ஸோ அட்ரஸ் பண்ணுவாங்களா இல்லையா? ரொம்ப சாண்ட்ராவை ட்ரிகர் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணிட்டா சாண்ட்ரா வந்து நம்மளுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ்ஃபயர் ஆயிடுமோ அப்படின்னு யோசிச்சு அதை விட்டுருவாங்களா தெரியாது. ஸோ சண்டே எபிசோட் எப்பயுமே சாட்டர்டே எபிசோட் கம்பேர் பண்றதுக்கு கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கும். பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஓகேல இப்போ ஓகேக்கா. அதுதான் ஏர்டெல்காரன் பண்றது அது. ஓகே, இட்ஸ் ஓகே. எஃப்ஜே ஆதிரே எலிமினேஷன் பத்தி இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன். நாளைக்கு சண்டே எபிசோட்ல எலிமினேட் ஆயிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆதிரைக்கு கொடுத்தாங்கல்ல, ஆதிரை வந்து ஒரு விஷயம் கான்வர்சேஷன் வச்சு ஜெயிச்சாங்கல்ல, 24 ஹவர்ஸ் தன்னோட அம்மா இருக்கணும்னு, அது வந்து போயிடுச்சு. அது மறுபடியும் கனிக்கு பார்வதிக்கு வருமான்னு கேட்டால் அது பெனிஃபிட் ஆஃப் டவுட் தான். அது நம்ம 100% சொல்ல முடியாது. அது நாளைக்கு தான் தெரியும். சப்போஸ் அங்க ஆதிரை எலிமினேட் ஆகுறாங்க பண்றாங்கன்னா அங்கேயே கனியும் பார்வதியும் சண்டே எபிசோட்ல சார் அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அது என்னன்னு கேட்பாங்களா, இல்ல அந்த எலிமினேஷன் எல்லாம் முடிஞ்ச பிறகு பிக் பாஸ் கிட்ட கேட்பாங்களா, இல்ல பிக் பாஸ் ஒரு ஆப்ஷனா ஆதிரை போனதுனால மறுபடியும் கமருதீன் கனி பார்வதி உங்களுக்குள்ள டிஸ்கஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த வாய்ப்பை கொடுப்பாரா, இல்ல ஆதிரையோட போயிடுச்சு அந்த ஆப்ஷன். இப்போ நார்மலா எல்லா அப்பா அம்மாங்களும் ஃபேமிலிஸும் வர மாதிரி அந்த டைமிங் பீரியட் மட்டும் தான் உங்க ஃபேமிலிஸும் இருக்க முடியும்னு சொல்வாரா தெரியாது. சோ பொறுத்திருந்து பாப்போம்ன்றேன். எஸ் கண்டிப்பா. ஆனா டபுள் எவிக்ஷன்ங்கிறது கன்ஃபார்மாக்கா? கன்ஃபார்ம். ஆதிரையும் எஃப்ஜே எலிமினேட்டடுங்க. நான் தான் சொன்னேனே. ஆதிரை கன்ஃபார்ம், எஃப்ஜேவா அமிதான் இருந்தது. அது வந்து எஃப்ஜே வந்துட்டார் வெளில. எஃப்ஜே வெளில வந்துட்டார். அவ்வளவுதான். ஜோடியா வந்தாங்க. இவங்க அவங்களை எக்ஸ்போஸ் பண்ண வந்தாங்க. ரெண்டு பேரும் எக்ஸ்போஸ். ஆதிரைக்கு ஒரு மனசு திருப்தி இருக்கா பாடா. இப்பயும் என்ன தனியா அனுப்பி முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தல, என் கூட இவனையும் சேர்த்து அனுப்புறாங்க அப்படின்னு ஒரு மனசாறுதல் இருக்கும் ஆதிரைக்கு இப்ப சீரியஸா. ஆமா. ஆதிரை வந்து வரும்போதே எப்பா வெளியில முதல்ல தனியா போகும்போது எனக்கு கொஞ்சம் உறுத்தலா தான் இருந்துச்சு. இப்ப இவனையும் கூட்டு போறதுல எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆமா. எஃப்ஜே மனசுல எப்படி இருக்கும் தெரியுமா? போனதுதான் போன அப்படியே போய் தொலை வேண்டியதானே, மறுபடியும் வந்து என்னையும் சேர்த்து கூட்டு போற வெள்ளன்ற மாதிரி எஃப்ஜே மனசோடு இருக்கும். ஆனா இந்த காதல் ஜோடிகள் பேசி பாருங்க, வியானா ஆதிரை எஃப்ஜே 3 பேசி 3 பிசம் போச்சு. போன வாரம் வியானாவை தூக்குனாங்க. உங்களுக்கு மட்டும் என்ன நோ கன்சிடரேஷன் கெட் அவுட் அப்படின்ற மாதிரி இந்த வீக் வந்து எஃப்ஜே அண்ட் ஆதிரை சோலி முடிஞ்சிருச்சு. சோ மக்களே இதுதான் சண்டே எபிசோட்ல நம்ம சில பாயிண்ட்ஸ் பேசணும்ல, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நாளைக்கு வருதா இல்ல மறுபடியும் கேமை வச்சு அவங்கள பத்தி என்ன யோசிக்கிறேன், இவங்கள பத்தி என்ன யோசிக்கிறேன், இவங்க கேம் என்ன கதை அவங்க கேம் என்ன கதைன்னு இப்படியே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இல்லாம போரிங்கா எடுத்துட்டு போய் முடிக்கிறாங்களான்னு தெரியாது. கனி டாபிக் எடுத்து ஆகணும்க்கா நாளைக்கு. எடுக்கணும், அதான் சொன்னேன். கனி டாபிக் கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது ஒரு மொக்க கேம் வைப்பீங்க, அதை நாங்க பார்த்துதான் ஆகணும். பண்ணுங்க. ஆனால் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய சில விஷயங்களை ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அதை விட்டுட்டீங்கன்னா சாண்ட்ரா மாதிரி ஆட்களுக்கு எப்படி ஆயிடும்னா நம்ம என்ன வேணா பண்ணலாம். ஏன்னா கனி என்ன சொன்னாங்கன்னா, நான் கேட்க வேண்டிய இடத்துல கேட்டு சாரி கேட்க வைப்பேன் அப்படின்னாங்க. எய்தர் கனி அந்த டாபிக் எடுத்துடணும், இல்ல இவங்களே ஒரு டீமா அது 1 ஹவர்லயும் போட்டிருக்காங்க. ஒரு தேவையில்லாத தப்பான ஒரு அக்யூசேஷன் ஒரு லேடி மேல இன்னொரு லேடி வச்சிருக்காங்க. சோ அப்படின்னும் போது அது சபைக்கு வந்து அது கிளியர் பண்ணணும். இல்லைன்னா இவங்க மறுபடியும் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப எல்லாம் மீறின ஒரு விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஆக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு சில விஷயங்கள் சாண்ட்ரா பண்ணுவாங்க. சோ அதுக்கான இடம் கொடுக்க கூடாது. கனியோட விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்ணணும். பார்க்கலாம் நாளைக்கு இருக்குல்ல, நாளைக்கு என்னன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேக்கா. ஓகே ஏக்கா, கமெண்ட்ஸ் பண்ணலாமா இன்னைக்கு? எஸ் ரெடி. ஓகே ப்ரொடியூசர் ஜி கமெண்ட்ஸ் ப்ளீஸ்.
சரண்யா சிவ என்னது சரண்யா சரண்யா. சிவவண்ணமா ஓகே, சிவவண்ணமா சரி சரண்யான்னு சொல்லிக்கலாம். சரண்யா. சரண்யா. ஓகே. ஆதிரி மேல வன்மத்தை காட்டிட்டானுங்கன்னு வினோத் சொன்னாரு விஜய் சேதுபதி. ஆனா வினோத் மேல வன்மத்தை காட்டின மாதிரி இருந்துச்சு. சாண்ட்ராட்ட பேசின விதமா வினோத்த பேசினது வேற விதமாவும் ரொம்ப டிஃபரன்ஸா தெரிஞ்சு அப்படிங்கிறப்ப எனக்கு என்னன்னா, ஒரு ஹோஸ்டுக்கு மரியாதை குடுக்காம அவரையே கலாய்ப்பாங்க. அவரோட ஷோல உட்காந்துக்கிட்டு. அத கேள்வி கேட்டா தப்புன்றீங்க. எனக்கு புரியலையே. இது எப்படிங்க இது? ஒரு இல்லக்கா அவங்க என்ன ஹோஸ்டுக்கு சொல்றாங்கன்னாக்கா இல்லங்க. அக்கா எனக்கு புரியுது. எனக்கு புரியுது. வன்மத்தை ஏன் வினோத் மேல அவங்க கேட்கறது எனக்கு என்ன புரியுதுன்னா, எஃப்ஜே வினோத் எல்லாம் கேட்டாங்கல்ல, இவரு பேச விட மாட்டாரு. விஜய் சேதுபதி. உடனே இப்படி உட்கார சொல்லிடுவாரு, பண்ணிடுவாருன்னு அவர் ஒரு கேள்வி கேட்டார்ல. ஏங்க அவர் ஒன் ஆஃப் த மெயின் இந்த ஷோக்கு. அவரை கலாச்சிருக்காங்க. சோ பேசிக் மரியாதையே இல்ல அப்படின்றது காமிச்சிருக்காங்க. சோ அத வந்து இன்னும் சீரியஸா கொண்டு போய் இன்னும் அசிங்கப்படுத்திருக்கலாம். பட் இன்டைரக்டா நான் இதெல்லாம் கவனிக்கிறேன் பண்றேன். ஓகே உங்களுக்கு எல்லாம் வந்து மரியாதை இல்ல. ஒரு அசால்ட்டா சுத்திட்டு இருக்கீங்கன்ற மாதிரி தான் அவர் கேட்டாரு. இது வந்து விஜய் சேதுபதி மேல தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா இன்னொரு விஷயத்த இவங்க சொன்னதை நான் அக்செப்ட் பண்ணுவேன். என்னன்னா வினோத்தை நிக்க வச்சு கேள்வி கேட்ட அளவுக்கு சாண்ட்ராவை ஒரு விஷயத்துக்கு அவ்வளவு கேள்வி கேட்டாங்களே, வீட்டு வேலையில வெறும் பார்வதி மட்டும் நிக்க வைக்கும் போது சாண்ட்ராவையும் நிக்க வச்சு கேள்வி கேட்டுருக்கணும். ஆமா. அண்ட் கனி டாபிக் எனக்கு கொண்டு வந்து ஃபயர் பண்ணிட்டு இருக்கணும். ஆமா. மேபி அது ஃபயர் பண்ணிருந்தா நம்மளுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்காது. இன்னும் ஒண்ணு, கனி டாபிக் நாளைக்கு இருக்கா இல்லையான்னு தெரியாது. அது ஒரு சஸ்பென்ஸ்ல ஓடுது. ஆமா. சோ பாக்கலாம். நானுமே அதானே சொன்னேன். சாண்ட்ரா வந்து ஒரு பார்வெல்லாம் நிக்க வச்சு கேள்வி கேட்கும் போது ஏன் சாண்ட்ரா நிக்க வச்சு கேள்வி கேட்கல அப்படின்றது எனக்குமே அந்த ஆதங்கம் இருந்தது தானே சொன்னேன். சோ அது அந்த ஃபீலிங் எனக்கும் இருக்கு. பாக்கலாம். இந்த கனி இஷ்யூ வரணும்னு நாங்க ரொம்ப எதிர்பார்க்கிறோம். நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். பாக்கலாம் என்ன நடக்குது. எஸ். ஓகே. நெக்ஸ்ட் ஜி. Akshita Sailesh 4 இந்த வந்துட்டாங்க. In Kannada Big Boss weekend mistake are shown with warning videos. Repeat leads to jail, third time exit. This Tamil Big Boss weekend feels unfair. Paru, Sandra, Kamu are not clearly questioned today and yesterday. என்னக்கா சொல்றீங்க? வெறும் இந்த இப்ப எல்லாருமே மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, இவங்க மறுபடியும் தொடர்ந்து மைக் போடாம ஒரு விஷயத்த பண்றாங்க. பிக் பாஸ்க்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. அது ஏன் வீக்கெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க அப்படின்றாங்க. அது போன வாரம் ஆல்ரெடி அதுவே ஒரு எபிசோடா ஃபுல்லா போய் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. அண்ட் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் போது மறுபடியும் இதை எடுத்துட்டு வந்து ஏன்டா திணிக்கணும் அப்படின்ற பிளான்ல கூட இருந்திருக்கலாம் டீம். பட் ரெஜிஸ்டர் பண்ணணும். எனக்கு என்னன்னா கமருது நல்லா போன வாரம் விட்டாங்க திவ்யா விஷயத்துல. மத்தவங்க எல்லாரையும் நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு மைக்க கழட்டி வச்சு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னு கொடுத்து ஏதோ ஒரு இடத்துல கமருதனை சேஃப் கார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் பார்வ வேலை விஷயத்துக்கு இவ்வளவு கேள்விக்கு நிக்க வச்சு கேள்வி கேட்டவரு சாண்ட்ராவையும் நிக்க வச்சு பிளாஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். பண்ணல. அண்ட் சாண்ட்ராக்கே ஒரு சின்ன விஷயம் சொன்னார் பாருங்க. விக்ரம் கிட்ட சொன்னாங்கல்ல, திவ்யா இப்படி சொன்னதை நான் சொல்லவே இல்லை அப்படின்ட்டு. எங்க கிட்ட இருக்குங்க, வீடியோ வேணா போட்டு காட்டட்டுமான்னு பாருங்க. சொல்ல முடியாது, நீங்க சொல்ல முடியாது, ஏன்னா நீங்க சொல்லிருக்கீங்க அப்படின்ட்டு. எனக்கு என்னன்னா இது சொல்லக்கூடாது. ஒன்ஸ் ரெண்டு தடவை அவங்க பண்ணலன்னு சொன்னா டக்குன்னு ஒரு குறும்படத்துக்கு போயிடணும்ன்ற. அததான் வந்து மத்த பிக் பாஸ்ல நம்ம மக்கள் என்ன பண்றாங்க, தெலுங்குலயுமே நிறைய குறும்படம் வரும், கன்னடால வரும், ஹிந்திலயுமே வரும். சோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, தமிழ் ஆடியன்ஸ்க்கு மட்டும் ஏன் அதை பண்ண மாட்டீங்க? எங்கேயோ ஒரு இடத்துல இல்லைங்க, எவ்வளவு ரோஸ்ட் பண்ணாலும் என்ன பண்ணாலுமே தமிழ் பிபி டீம் என்ன பண்ணுதுன்னா சேஃப் கார்ட் பண்றாங்க அவங்க கண்டஸ்டன்ட்ஸையும் தோணுது எனக்கும் அப்படிதாங்க தோணுச்சு. ஏன்னா அப்படி சேஃப் கார்ட் பண்ணி நான் இன்னொன்னு என்ன நினைச்சேன்னா, இவங்களுக்கு கண்டென்ட் கொடுக்குற கண்டஸ்டன்ஸ் கம்மியா தான் இருக்காங்க. அவங்கதான் பஞ்சாயத்து பண்றாங்க. அவங்கள தூக்கிட்டா ரொம்ப சுவாரஸ்யம் கம்மியாயிருமோ பிக் பாஸ் கம்மியாயிடும். ஒரு 4 வாரம் ஓட்டணும். அப்புறம் அடுத்தடுத்த பிக் பாஸ்ல வந்து இந்த மாதிரிலாம் நிறைய யோசிச்சு பிபிக்கு வரமாட்டாங்களோன்ற பயம் கூட இருக்கலாம். ஏன்னாங்க இதுல ஒரு பெரிய விஷயம் ஒண்ணு இருக்கு. முன்னாடி பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் 3 பிக் பாஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 4 பிக் பாஸ் பாத்தீங்கன்னா சினிமாக்காரங்க வந்தாங்க. ஆமா. அதுக்கப்புறம் குவிட் பண்ணிட்டாங்க. அவங்களோட மெயின் ரிஜெக்ஷனோட ரீசன் என்ன தெரியுமா? ஐயோ அங்க போனாலே கெட்ட பேர் வந்துருங்க, பிக் பாஸ் வீட்டுக்குலாம் நான் போக மாட்டேன். நிறைய ஆர்டிஸ்ட் வந்து அதனால்தான் ஒதுக்குனாங்க. வேண்டாம், பிக் பாஸே வேண்டாம், அங்க போனாலே நல்ல பேரே கிடையாது, கெட்ட பேர் தான் வரும் மக்களுக்கு நடுவுல. அத்தனை வருஷம் சம்பாரிச்ச எல்லா பேருமே ஒரு 3 மாசத்துல அழிச்சிட்டு வந்துடுறோம், அதனால வேண்டாம் அப்படின்ற அலிகேஷன் ஆல்ரெடி பிக் பாஸ் மேல இருக்கு. சோ மேபி இப்போ சீசன் போக 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 ஃபில்டர் ஆகும்ல, ஃபில்டர் ஆகும். சோ அந்த இடத்துல ரொம்ப போட்டு தாக்கிட்டோம்னா நம்மளுக்கு கண்டஸ்டன்ஸ் கிடைக்க மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் கூட இருக்கலாம். சோ அததான் நான் யோசிக்கிற ஒரு விஷயம். ஓகே, ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிச்சிருக்கானுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஜி. DS HS8FD அபியக்கா விஜய் சேது இன்டைரக்டா பாரதி கமருதீன் பாத்ரூம் டாக் பார்கன் இன்சிடென்ட் கலாச்சாரு. நீங்க அதை நோட்டீஸ் பண்ணீங்களா? திஸ் ப்ரூவ் தட் சம்திங் ஹேப்பன் பிட்வீன் them. அததான் சொன்னேனே, அவர் இன்டைரக்டா வந்து கலாச்சிட்டாரு.
இதுலதான் நம்ம ஒரு சூப்பரா ஒரு விஷயம், ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்கலாம். இதுக்கு முன்னாடியும் கொடுத்தேன், இப்ப இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நாய் வந்து சின்சியராவே அவங்களுக்கு தான் குலைச்சிருக்கு அப்படின்றது நம்மளுக்கும் தெரியும். அதுல வந்து கமருதீன் பார்வதியோட கான்வர்சேஷன்ஸ்லயும் வெளிப்படையா தெரிஞ்சிச்சு. இவருமே நாய் குலைக்கும் போது கமருதீன் எங்க இருந்தாருன்னு கேட்டாருனாவே அது அவங்களதான் ஊர்ஜிதப்படுத்துது. ஆமா 100க்கு 100% ஊர்ஜிதப்படுத்துது. நம்ம என்ன பேசினாலுமே ஊர்ஜிதப்படுத்துது. ஆனா இதுக்கு நடுவுல பிக் பாஸ் ஒரு லெட்டர் அமைச்சிருக்காரு. நேத்தோ முந்தா நேத்தோ வீட்ல இருந்து வெளியில யாரும் வெளியில போய் படுக்க கூடாது அப்படின்ட்டு. சோ உடனே ஜனங்க கிட்ட ஒரு 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 சர்க்குலேஷன் என்ன ஆகுதுன்னா, ஓ அப்ப பாரு கமருதீனுக்கு கிடையாது அந்த டார்க் பார்க்கு, சாண்ட்ரானால வெளியில போய் இவங்க படுத்ததுனால தான் வந்து நாய் குலைச்சுதா, ஓ அப்படிதானே பிக் பாஸ் கொண்டு வராங்க, சர்க்குலேஷன்ல அப்படிதானே வருது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாங்க. நான் என்ன கேக்குறேன் பிபி டீமுக்கு, ஏன்டா அதுவும் பண்ணி ஜனங்களை குழப்புறீங்க. இன்னைக்கு உங்க ஹோஸ்ட வச்சு இன்னைக்கு உட்காந்துட்டு நாய் கொலைக்கும் போது கமருதீன் எங்க போனாருன்னு அதையும் சொல்லி காட்டுறீங்க. உங்களுக்கு ஒரு அறிவு வேணாமாடா? ஒண்ணு இதை பண்ணுங்க இல்லைன்னா அதை பண்ணுங்க. ரெண்டுமே பண்ணி ஏன்டா இப்படி மண்டைய சொரிய வைக்கிறீங்கன்ற மாதிரி இருக்கு சீரியஸா. ஆமா அது கொஞ்சம் மோசமா தான் இருந்துச்சு. அப்புறம் அந்த ஆனால் 100%ங்க விஜய் சேதுபதி சொல்றாருனாலே கண்டிப்பா ரெண்டும் ஏதோ ஒரு திருட்டு வேலை பண்ணிருக்கு. அதனாலதான் நாய் குலைச்சிருக்கு. அதுல எந்த டவுட்டுமே யாருக்குமே வேண்டாம். ஆமா அது ஒரு திருட்டு வேலை. அதை பூசி முழுகுறாங்க, அவ்வளவுதான். பூசி மறைக்க பாக்குறாங்க. ஒரு முழு அந்த பூசி முழுவது கூட ப்ராப்பரா பண்ண மாட்டாங்க. முழு பூசணிக்காக சோத்துல மறைக்க பாக்குறாங்க ஜி அப்படிங்கறதா. அங்கங்க பூசணிக்கா கொஞ்சம் லைட்டா வெளியில தெரிஞ்சுட்டா தான் பிரச்சனை. கண்ணாடியில தெரியும். அதான் எனக்கு என்னன்னா இந்த கமாண்ட் போட்ட நபரோட டிபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். காஜல் அகர்வால் மை ஒன் ஆஃப் மை நெக்ஸ்ட் கமெண்ட் அபியக்கா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிபி ரிவ்யூ. உங்க ரிவ்யூ ரொம்ப ஜென்யூனா இருக்கு. சாண்ட்ரா அடுத்த ஜூலின்னு சொல்றாங்க. இருக்கலாம் அது ஒரு கேட்டகரியா ஒரு விஷயத்த பண்ணாங்க அவங்க சீசன்ல. இவங்க கேட்டகரியில ஒரு விஷயம் பண்றாங்க. ஆனா எனக்கு ஜூலிக்கும் மேல ஒருபடி மேல அதுக்கும் மேல அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா பண்றாங்களோன்னு தோணுது. ஆக்சுவலா எல்லாமே மேலதான் இந்த சீசன்ல. நம்ம முதல்ல வந்து யாரு மாயா சொல்லியிருந்தோம் பார்வதி அதுக்கும் ஒரு சீசனுக்கும் அவங்கள விட அவங்களே பரவாயில்லப்பா, இவங்க அதை விட அது மாதிரி ஒரு சீசனுக்கும் நம்ம கம்பேர் பண்றோம் பாத்தீங்களா? ஆமா அப்படி எடுக்கிறானுங்க. ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. நீயா நானா அப்படின்றதுல போட்டி வச்சுப்பாங்களோ. உன்னை விட நான் ரொம்ப கெட்டவளா இருக்கும் பாரு என் சீசன்ன்ற மாதிரிதான் எல்லாரும் பண்றாங்க. பண்ணிட்டு போட்டோம். நெக்ஸ்ட் ஜி. நன்றி வணக்கம். தேங்க்யூ. ஆனா உண்மைக்குமே காதல் உறவால அந்த டேத்துல எல்லாம் ரொம்பவே சரி ஓகே முடிச்சிடலாம். ஓகே அதே மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் வச்சிருக்கிறோம். நாளைக்கு விஜய் சார் பேச சொல்ல போனா கனி மேட்டர் பேசியே ஆகணும். அது வந்து வாய்ப்பே கிடையாது. எனக்கெல்லாம் சாண்ட்ரா பார்க்கும்போது, அதாவது அவங்க அந்த தலையில அடிச்சுக்கும் போது கூட ஒரு காண்ட ஆணிச்சு. அதை தாண்டி இங்க வந்து இந்த சைல்டிஷா ஒரு இன்னசென்ட்டா ஒரு ஆக்டிங் போட்டாங்கல்ல, மண்டே வெடிச்சிருச்சு. ஓகே பார்க்கலாம், பொறுமையா இருக்கலாம். விஜய் சேவி என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஷிப் அடிப்படையில எதுவும் பண்ணிடாதீங்க சார், தயவு செஞ்சு சொல்றேன். மெண்டல் ஆயிரும் நாங்கெல்லாம், அந்த ரேஞ்சில தான் இருக்கேன். ஓகேக்கா. ஸோ இன்னைக்கு ஷோ நல்லபடியா முடிஞ்சு. நாளைக்கு எதிர்பார்த்த மாதிரி விஜய் சார் பேசுறாப்லையா இல்ல டாஸ்க் வச்சு முடிக்கிறாப்லையான்னு பார்ப்போம். 11 மணிக்கு வந்துருங்க, நம்ம ஃபேமிலியில இணைஞ்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்படிங்கிறதா. ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களா, பண்ணிருங்க. வேற வழியே இல்ல, குடும்பத்துல இணைஞ்சிருங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, கவலை வேண்டாம். அதுக்கப்புறம் இந்தியா வீட்டுல அக்கா சொல்ற மாதிரி தான் நிறைய எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட்ஸ் வரும். நீங்க தெரிஞ்சிக்காத பல விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம் இந்தியா வீட்டுல. ஏன்னா நானே அப்படிதான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படிங்கும் போது நீங்க இந்தியா வீட்டுல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இன்னைக்கு ஷோ இதோட முடியுது. நாளைக்கு நானா அக்கா வந்து உங்களை பாக்குறது அபியக்கா அண்ட் ரெஜிரா தேம்பவன்ங்க. ஓகே குட் நைட், டாடா பை பை. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.